வணங்க மக்களே, விஜயாண்டி கொரியன் சீரீஸ்க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது வகையில் கதையுடைய ஆரம்பத்திலே நம்ம மெயின் ப்ரோட்டகனிஸ்ட் ஜூஹியோனை காமிக்கிறாங்க. ஜூஹியோன் ஒரு சின்ன பையனாக இருக்கார். அந்த சமயத்தில் ஒருத்தவன் அந்த இடத்துக்கு வரான். ஆக்சுவலி அவன் ஜூஹியோனுடைய அம்மா இருக்காங்களே, அவங்கள அடித்து இந்த மாதிரி தொந்தரவு கொடுத்தவன். இவன் பேர் சூன்றது. அந்த ஆள் அந்த இடத்துக்கு வரது மட்டும் இல்லாமல், நான் அப்போ சரியான மூடில் இல்லை, நான் அப்போ பேட் மூடில் இருந்தேன், எனக்கு ஒரே மென்டல் ப்ரெஷராக இருந்துச்சு, அதால் தான் நான் அப்படி பண்ணேன்ற மாரி அவனுக்கு ஒரு மாதிரி மென்டலி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி அந்த கேஸை விட்டு ஈஸியாக தப்பிச்சிடுறான். ஆனால் இன்னுமா அந்த ஒரு சம்பவத்துலேருந்து நம்ம ஜூஹியோனால் மீண்டு வர முடியல. ஏன்னா அவங்க அம்மாவை இவன் அடித்தே கொன்னுட்டான். அந்த ஒரு சம்பவத்தை கண்ணால் பார்த்ததுனால ஜூஹியோனால் திரும்ப வர முடியல. அது மட்டும் இல்லாமல் போகிறதுக்கு முன்னாடி ஜூஹியோனை ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சிட்டு போக அது ஜூஹியோனுக்கு ஆறாத வடுவாக இருக்குது. சரின்னு ப்ரெசண்ட்டில் நம்ம சூன்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவன் பஸ் டிரைவர்கிட்ட சின்ன பிரச்சனை தான் எடுத்திருக்கோம். அதிலே பஸ் டிரைவர் அடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு வரேன். ஆனால் இது மொத்தத்தையும் அவனும் ஒருத்தன் பார்த்துன்னு இருக்கான். அவன் தான் விஜிலாண்டி அதெல்லாம் பார்க்கறது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி ஃபாலோ பண்ணேன். எதுக்குடா ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்கும்போது அந்த இடத்துல விஜிலாண்டியும், நீ ஈஸியாக ஒரு தப்பை பண்ணிவிட்டு வெளியே நிம்மதியாக சுற்றுறே, இதெல்லாம் சரியான்ற மாரி நக்கிள் டெஸ்டர் எடுத்து மூஞ்சிலே குத்துன்னு குத்தி மூஞ்சை குழப்பி அதே இடத்துல சாவடிச்சிட்டு அவனோடைய வீட்டில் வந்து உக்காடுறான். ஆக்சுவலி இவன் தான் நம்ம பார்த்த சின்ன பையன் ஜூஹியோன், அதாவது நம்ம கதையோடைய ஹீரோ. அது மட்டும் இல்லாமல் இவன் போலீஸ் அகாடமியில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான். அதே சமயத்தில் இதான் இவனுடைய ஃபஸ்ட்டு கில் விஜிலாண்டியா அவன் முதல்ல வேட்டையாடினது அந்த சூன்ற கேரக்டர் தான். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி இந்தமாதிரி சத்தத்தால் யாரெல்லாம் தண்டிக்கப்படாமல் இந்தமாரி வெளியே வராங்களோ அவங்க மொத்த பேர் பழி வாங்குறது தான் விஜிலாண்டியோட வேலை. அதை நமக்கு காமிச்சிட்டு ஒரு ப்ரொஃபஸர் காமிக்கிறாங்க. இவர் இதுக்கு முன்னாடி போலீஸாக இருந்தவர், ரிட்டையர் ஆகி இப்போதைக்கு ப்ரொஃபஸர் வேலை பார்க்குறாரு. அது வகையில் அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்டலாம் கொரியாவில் இது வரைக்குமே 98% க்ரைம் ரேட் கம்மியாக இருக்கிறதா சொல்ல, அந்த இடத்தையே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் சன்வுன்னு ஒருத்தன் இருப்பான். அந்த சன்வு என்ன கேட்குறான்னா, அப்போ மிச்சம் 2% என்ன பண்ணுறது, அதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ குற்றங்கள் இருக்குன்னு இவன் கேட்க, ப்ரொஃபஸருமே இது நல்ல கேள்வியாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அதுக்கடுத்ததா சன்வு இவங்க 2 பேருக்கும் அசைன்மெண்ட் தராரு. அதாவது இது வரைக்கும் நடந்த சில க்ரைம் எல்லாம் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரின்னு அதை அவங்களுமே பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டாக தான் இந்தமாரி ஒரு ஜூடோ ட்ரைனிங் நடக்குது. அதில் சன்வு அதுக்கு அடுத்ததா நம்ம ஹீரோவுக்கு தான் சண்டை போயின்னு இருக்கும். ஹீரோ ஈஸியாகவே சன்வுவை டிஃபிக் பண்ணிடுறாரு. அதை ப்ரொஃபஸர் பார்க்குறாரு, எவ்வளோ ஹீரோவுக்கு ஸ்கில் இருக்குன்னு. அது மூலியமாக ப்ரொஃபஸருக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க போலீஸ் அகாடமியில் தானே இருப்பாங்க, வீக்கெண்டுக்கு எப்பயுமே வீட்டுக்கு போவாங்க. அதுபடி அங்கே எல்லாருமே இருக்கேன். அந்த இடத்துல ஹீரோவும் சன்வுவும் நல்லா பேசின்னு இருப்பாங்க. கூடவே ஜூனோ இன்னொரு ஃப்ரெண்டும் இருப்பார். அவருமே இந்தமாரி வீட்டுக்கு போகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு பேசின்னு இருக்கேன். கடைசி ஹீரோடைய இடம் வந்தவொடனே ஹீரோ அந்த இடத்துல ஒரு பாட்டி அடிக்கடிக்கு இந்தமாரி சில பொருட்களை கீழே போட்டுருவாங்க. அந்த பாட்டிக்கு எப்பயுமே ஹீரோ ஹெல்ப் பண்ணுவார். அதுபடி அந்த பாட்டிக்கிட்ட திங்ஸ் தரும்போது அந்த பாட்டி ஹீரோவுக்கு சாக்லேட் தர ஹீரோ சந்தோஷமாக அதை வாங்கின்னு போகிறாரு. அப்படியே வீட்டில் உட்காந்து இன்றைக்கி வீக்கெண்ட் ஆச்சு, எவனாச்சும் மண்டையை பொழுக்கணும். ஏன்னா ஹீரோ வீக்கெண்ட் அன்றைக்கி தான் விஜிலாண்டி வேலையை பார்ப்பார். அதுவரைக்கும் இந்தமாரி ஒரு நியூஸ் தெரிய வருது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 பேர் அடிக்கடிக்கு ஒரு ஆளை டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. அந்த ஆள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அந்த ஆளோடைய வீட்டில் போய் ஒய்ஃப் அப்படி இப்படின்ற மாதிரி பப்ளிக் வயலன்ஸ்லாம் பண்ணின்னு இருந்திருக்காங்க. இந்த கேஸ்லாம் ஹீரோவுக்கு தெரிய வருது. அதில் இவனுங்க தான் இன்றைக்கி நம்ம டார்கெட்டுன்ற மாதிரி அவங்கள பற்றி தேடி பார்க்குறாரு. அவங்க மேலே அந்த ஆள் கம்ப்ளைண்ட் போட்டதுனால அவர் அடித்து ஹாஸ்பிட்டலே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கம்மியான தண்டனை கிடச்சிருக்குன்னு தெரிய வர, கடைசியாக நம்ம 2 ஆட்களை பற்றி பேசின்னு இருந்தோம்ல, அவங்க இப்போதைக்கு யார் இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த வீட்டிலே போய் பிரச்சனை பண்ணியிருக்கேன். அந்த ஒய்ஃபை எவ்வளோ தடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் கடைசியாக அவனுங்க வீட்டுக்குள்ளாரே யூரின் அடிக்கிறாங்க. எவ்வளோ திமுறன்னு பார்த்தீங்களா? யூரின் அடிக்க வேறு இடமே இல்லைன்ற மாரி கரெக்டாக வீட்டுக்குள்ளாரே யூரின் அடிக்கிறாங்க. இந்த விஷயங்கள்லாம் தெரிய வர, கடைசியாக அந்த கண்ணாடி இருக்குல்ல, அந்த கண்ணாடி என்னமோ ஒரு போர்டு மறைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த 2 பேருமே விஜிலாண்டி வந்து வெளுத்து வாங்கிடுறாரு. வெளுத்து வாங்கி அதே இடத்துல முட்டி போட வச்சிடுறாரு. மன்னிப்பு கேட்குற விதமாக தான் அப்படி பண்ணி வச்சுருக்காரு. சரி, நீ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது ஹீரோ நெக்ஸ்ட் கேஸை பார்க்குறாரு. அதில் இந்தமாரி ஒரு சைக்கேட்ரிஸ்ட் வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு அனஸ்தீஷியா தந்து அவங்கக்கிட்டே தப்பாக நடக்கிறத தெரிய வந்திருக்கு. இதை கடைசியாக கண்டுபிடிச்சி அவருக்கு 6 மாதம் ஜெயில் தண்டனை தந்து வெளியே விட்டுருக்காங்க. அதுக்கப்புறமா அவன் திருந்தானான்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு லைசன்ஸை ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிப்பீங்க. அவனுக்கு உண்மை மெடிக்கல் லைசன்ஸ் இருக்குது. அந்த லைசன்ஸை வச்சு ஒன்றுமே ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்தமாரி கேடு கெட்ட வேலைகளை பார்க்குறான். அதுபடி ஒரு பேஷண்ட் கிட்ட தப்பாக நடந்துங்களான்னு இருக்கும்போது அந்த இடத்துக்கு விஜிலாண்டி வந்து அவனை ஈஸியாகவே அடித்து முதுகு பெண்டெல்லாம் உடச்சிடுறாரு. அந்த இடத்துல ஒரு கேமரா வேறு இருந்திருக்கும். அந்த கேமராவே எடுத்துன்னு போயிடுறாரு. அவனை அந்த மாதிரி கதற அடிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொரு வாட்டி இதே தப்பை பண்ணனா அந்த இடத்துல விஜிலாண்டி இருப்பான்ற மாரி ஹீரோ பயன்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய மோட்டிவ் என்னென்னா, மற்றவங்களுக்கு தண்டனை தரணும்னு இல்லை, அவங்க செஞ்ச தப்புக்கான வேலையை அவங்க அனுபவிக்கணுன்றது தான். அதுக்கு தான் ஹீரோ இந்த மாதிரியான வேலைகள் பார்க்குறாரு. அப்படியே ஒரு நியூஸ் கம்பெனியை நம்ம காமிச்சா அந்த இடத்துல மீரேன்னு ஒரு லேடி வராங்க.
அவங்க வரது மட்டும் இல்லாமல் அவங்க பாஸ் இருப்பாங்க, அந்த பாஸ் கிட்ட விஜிலண்ட்டியை பற்றி சொல்கிறாங்க. அவன் யாருன்னே தெரியலன்னு தான் சொல்கிறாங்க. ஒரு சஸ்பிஷியஸான ஆள் எல்லாருமே போட்டு அடிக்கிறாரு. அதுவும் இந்தமாரி சில கிரிமினல்ஸ் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை விட்டு தப்பிச்ச ஆட்களை அடிக்கிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்தமாரி விஜிலாண்டி பண்ணுறதில்ல அந்த விஷயங்கள்லாம் நியூஸ்லேயும் வந்திருக்கும். அதெல்லாம் பண்ணுறது ஒரே ஆளுன்னு சொல்ல அது எப்படி ஒரே ஆளுன்னு நம்ப முடியும் போது அதுக்கு சில ப்ரூஃப்லாம் வைக்கிறாங்க. ஆக்சுவலி விஜிலாண்டி எப்பயுமே வீக்கெண்டு தான் மற்றவங்களுக்கு தண்டனை தரதாகவும் சில தப்புகள் பண்ணுறதாகவும் அப்படி இப்படின்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அவனுக்காக ஒரு ஷோ நடத்தணும்னு சொல்கிறாங்க. அந்த ஷோவுடைய நேம் தான் விஜிலாண்டின்னு சொல்கிறாங்க. ஒரிஜினலாகவே ஹீரோக்கு விஜிலாண்டின்ற நேமே இந்த லேடி தான் தந்திருக்காங்க. சரின்னு ஹீரோ பண்ண வேலைகள்லாம் நியூஸ்லேயுமே வருது. அந்த விஜிலாண்டி ஷோவை பார்த்து ஹீரோவும் ஷாக் ஆகிறாரு. அந்த இடத்துல விஜிலாண்டியை வந்து ஹீரோ 2 பேர் ஒரு வீட்டில் யூரின் அடிச்சிருப்பாங்களே, அந்த இடத்துல கூட ஒரு லேடி இருந்திருப்பாங்களே, அந்த லேடி விஜிலாண்டிக்கு தேங்க்ஸ் சொல்கிற மாதிரிலாம் அந்த விஜிலாண்டி ஷோவில் சொல்ல ஹீரோ இது என்னன்னு யோசிக்கிறாரு. கூட இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுமே விஜிலாண்டி பண்ணுறது தான் சரின்னு சொல்கிறாங்க. போலீஸில் பாதி பேருமே விஜிலாண்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை காமிச்சிட்டு இந்த பக்கம் நியூஸ் கம்பெனியில் காமிக்கிறாங்க. நியூஸ் கம்பெனியில் எதிர்பாராத வகையில் விஜிலாண்டி ஷோவுக்கு அதிக ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கு. டிஆர்பிலாம் இங்கேயே போயிடுச்சு. அதில் விஜிலாண்டியோடைய அந்த ஷோ வேறு லெவலாக போகிறதா சொல்கிறாங்க. அதெல்லாம் இன்னும் இந்த ஷோவை கண்டினியூ பண்ணணுன்னு இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஹை ரேட்டிங்ஸ் கிடச்சிருக்கதா மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் அகாடமியில் காமிச்சா அடிக்கடிக்கு ஹீரோ அவருடைய ப்ரொஃபஸருடைய கம்ப்யூட்டரை கேஸ் டீட்டெயிலுக்காக யூஸ் பண்ணுவார். ஏன்னா இந்த ப்ரொஃபஸர் முன்னவே போலீஸாக இருந்ததுனால இவருக்குமே ஏகப்பட்ட கேசஸ்லாம் வரும். அது வரைக்கும் அதெல்லாம் ஹீரோவுமே செக் பண்ணி பார்ப்பாரு. அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதில் ஒரு கேஸ் தெரிய வருது. ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ். ஒரு ஆளை ஏற்றி மோதி ஒருத்தவன் சாக அடிச்சிருக்கான்ற மாரி ஒரு கேஸ் தெரிய வர அந்த கேஸ் விட்டுமே அந்த ஆள் தப்பிச்சதா சொல்கிறாங்க. அப்படியே சரின்னு ஹீரோவை அந்த ஆளை பார்க்க போனால் அவர் ஃபியூனரல்ஸில் பாதிக்கப்பட்ட லேடி இருப்பாங்களே, அந்த லேடி கிட்ட ரொம்பவே மன்னிப்பு கேட்குறாரு. கிட்டத்தட்ட காலில் விழுந்து அவ்வளோ அழுகிறாரு. இந்த விஷயத்தை ஹீரோ பார்க்குறாரு. ஏன்னா ஹீரோடைய மோட்டிவ்ன்றது தண்டிக்கிறது கிடையாது, அந்த தப்புக்கான வேலையை அனுபவிக்கணும். அவர் குற்ற உணர்ச்சியில் இருக்காருன்னு ஹீரோ புரிஞ்சுன்னு அந்த இடத்த விட்டு போகிறாரு. ஏன்னா அந்த குற்ற உணர்ச்சியை போக போக அவரை ரொம்பவே காயப்படுத்திடும்னு ஹீரோவுக்கு தெரியுது. சரின்னு போகும்போது இன்னொரு சைட் விஜிலாண்டின்னு ஒரு ஷோ போயின்னு இருந்துச்சு. இந்த வாட்டி உங்களுக்கு கேஸ் கிடைக்கல. ஏன்னா விஜிலாண்டி வீக்கெண்ட் அன்றைக்கி தான் ஒவ்வொரு சம்பவமாக பண்ணுவார். ஆனால் இந்த வீக்கெண்ட் எந்த சம்பவமே பண்ணல. அதில் என்ன பண்ணலான்னு இருக்கும்போது அந்த இடத்துல நம்ப வேணும்னா விஜிலாண்டிக்கு ஒரு கேஸ் எடுத்து கொடுப்போன்னு மீறே சொல்கிறாங்க. என்ன கேஸ் எடுத்து கொடுக்குறதுன்னு போது இப்போதைக்கு ஒருத்தவர் வந்து ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாரா. ரேப் பண்ண பொண்ணு இப்போதைக்கு ஒரு புது ஐடென்டிட்டியில் வாழ்ந்துன்னு இருக்காங்களா. அதெல்லாம் அந்த ரேப்பிங் கேஸை இவங்க எடுக்கணும்னு இருக்காங்க. ஒருத்தன் ஒரு பொண்ணுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கான், அவனை நம்ம விஜிலாண்டிக்கு இறையா போடுவோன்ற மாரி இவங்க சொல்லிட்டு அப்படியே ஷோவை ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பாதிக்கப்பட்ட பொண்ணை பற்றி சொல்கிறாங்க. அந்த பொண்ணு இப்போதைக்கு புது ஐடென்டிட்டியில் அந்த ஆளால் பாதிக்கப்பட்டு வாழ்ந்துன்னு இருக்கதை சொல்கிறாங்க. இந்த மொத்த சம்பவங்களையும் பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா டேவ்க்னு ஒரு நாய் தான் பண்ணியிருக்கான். அவன் தான் இந்தமாரி அந்த பொண்ணுடைய வாழ்க்கை அழிச்சிருக்கான். இதெல்லாம் பற்றி ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோ 100% இவன் தான் நம்ம டார்கெட்டுன்னு முடிவு பண்ணிடுறாரு. சரின்னு இதெல்லாம் இருக்கும்போது அந்த வீட்டுக்கு எதிராக ப்ரோட்டஸ்ட் நடக்குது. டேவ்க்குடைய வீட்டுக்கு எதிராக அதிக பேர் ப்ரோட்டஸ்ட் பண்ண ஆரம்பிக்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கத்துறாங்க, வேற எங்கேனாச்சும் போய் ப்ரோட்டஸ்ட் பண்ணுங்கடா, எதுக்குடா இங்கே பண்ணுறீங்க, ஆனால் ஒன்றா எங்கள் காதை வந்து கிழிக்க வந்துடுறீங்கன்னு அவங்க செமையை திட்டின்னு இருக்கேன். இதெல்லாம் இருக்கும்போது இப்போயாச்சும் இந்த நாய் திருந்தனான்னு கேட்டிங்கன்னா திறந்து கிடையாது. இவனால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு இருப்பாங்களா, அந்த பொண்ணை தேடி மழை பெய்கிற சமயத்தை இவன் வெளியே போக ஆரம்பிக்கிறான். இந்த விஷயத்த முன்னவே மீரை ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் மீறி அவன் வீட்டுக்கு வெளியே தான் காத்துன்னு இருப்பாங்க. அவன் கடைசியாக வேனை எடுத்துன்னு போக சரின்னு சொல்லிட்டு அந்த வேனை இவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது திடீர்னு அங்கே ரொம்ப மழையாகவும் ரொம்ப இருட்டாகவும் இருந்ததுனால இவங்க அவனை மிஸ் பண்ணிட்டாங்க ஒரு நிலைமைக்கு அப்புறம். ஏன்னா அந்த இடத்துல ஏகப்பட்ட வேன் அதேமாரி இருக்குது, ஒரேமாரி வேன்ஸ் இருக்கிறதுனால அவன் ஈஸியாக தப்பிச்சிட்டான். இவங்க ஃபாலோ பண்ணுற விஷயம் தெரிஞ்சு தான் அவன் தப்பிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அடுத்த நாள் இவன் தப்பிச்ச விஷயம் போலீஸ்க்குமே தெரிஞ்சு போலீஸுமே இன்வெஸ்டிகேஷன் நடத்துகிறாங்க. கடைசியாக அவனுடைய சிக்னல் இல்லைனா லொக்கேஷன் அந்த மாதிரியான விஷயத்த கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அந்த இடத்துக்கு சில போலீஸ் வரது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக சிக்னல் கட் ஆன ஒரு ஹார்பர்னு சொல்கிறாங்க. மேபி அவன் கப்பல்லேருந்து இந்த நாட்டை விட்டு தப்பிச்சிருக்கலான்னு யோசிக்கிறாங்க. அதில் சரின்னு சொல்லிட்டு இவங்க ஹார்பருக்கு போக, ஆனால் அப்போ கூட மக்கள் வீட்டில் போலீஸை செமையாக தொந்தரவு பண்ண எப்படியும் அவங்க ஹார்பரில் வந்து செக் பண்ணுறாங்க. செக் பண்ணி பார்த்தா ஹார்பரில் அந்த பையனை காணோம். ஹார்பர் முழுக்கவே செக் பண்ணியும் கடைசி வரைக்குமே அந்த டியோக் மாட்ட கிடையாது. இவங்க மொத்த பேருமே இங்கே அலைக்கலுக்கு வச்சுட்டு வேறு எங்கேயும் அந்த டியோக் போயிருக்கான்னு தெரிய வருது. ஆனால் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கண்டுபிடிக்கிறது முன்னாடி நம்ம கண்டுபிடிக்கணும்னு மீற நினைக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய அப்பார்ட்மெண்ட்டை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல 2 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு முக்கியமான விஷயமா கால் வந்திருக்கு. அதெல்லாம் அந்த காலை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட சொல்லிவிட்டு அப்படியே ஒரு வெளியே போக சரின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் தான் கில்லர் அந்த இடத்துக்கு வராரு. கில்லரை ஒரு நோட்டீஸ் பண்ண கிடையாது. ஆக்சுவலி கில்லர் ஒரு டெலிவரி டிரைவர் அடித்து அது மூலயமா டெலிவரி மேன் ஆட்டம் வந்திருக்காரு. பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு என்னமோ ஒரு ஆர்டர் கொடுக்குதா இவர்
இவர் வந்திருக்கிற மாதிரி நடிக்க போலீஸ்க்கு இவன் மேலே சந்தேகம் ஆயிடுச்சு. இவனை அட்டாக் பண்ணலான்னு தான் கில்லர் ஃபஸ்ட்டு முந்திக்கின்னு போலீஸ் அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த போலீஸுமே கொஞ்சம் நிலக்குடஞ்சி கீழே விழ அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பொண்ணு என்னடா சத்தம்னு வெளியே வந்தா இவன் பாதிக்கப்பட்ட பொண்ணை இன்னும் அடிக்க ஆரம்பிக்கிறான். அவளை கொல்லலாம் ட்ரை பண்ண அவள் கடைசியாக படிக்கட்டு வரைக்கும் ஓடின்னு போகும்போது இவன் கடைசியாக அந்த பொண்ணை பிடிச்சி படிக்கட்டில் தள்ளி விடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்டே திமிரா பேசின்னு அந்த பொண்ணை கொல்லலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு தான் நம்ம தலைவன் விஜலாண்டி வராரு. எகிரி ஒரே எட்டி உதைக்க அவனுமே கொஞ்சம் தடுமாறி கீழே விழ ஆரம்பிக்கிறான். சரின்னு சொல்லிட்டு விஜலாண்டி அப்பி விடாமல் அவன் மூஞ்சிலே குத்தி அதுக்கப்புறம் கண்ணாடியில் தள்ளி அவன் மூஞ்சை பேத்துட்டு அதுக்கப்புறம் இவனை ஒரு மன்னிப்பு கடிதத்தை எழுத சொல்கிறாரு செவுத்தில். அப்படியே அவன் எழுதிட்டதுக்கப்புறம் இவனை கொண்டுட்டாருன்னு நினைக்கிறேன். அதே இடத்துல இவனுடைய கதை க்ளோஸ் ஆக இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு மீரேவும் வந்திருந்திருப்பாங்க. மீரே இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு போலீஸையும் மீறி உள்ளார போய் பார்க்கும்போது விஜலாண்டி நெக்ஸ்ட்டு ஒரு ஆளை அடித்து பிடிச்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதே சமயத்தில் டேவ்கோடைய கையாலேயே இவங்க ஒரு மன்னிப்பு கடிதத்தையுமே எழுத வச்சுட்டாரு. ஹீரோ அப்படியே நார்மலான ஒரு மனுஷனாட்டம் ரோட்டில் நடந்து போகிறாரு. நடந்து போகும்போது என்ன சொல்கிறான்னா, சவுத் கொரியாவில் என்ன லாஸ் அதிகமாக இருந்தாலும் அதில் ஒரு சின்ன ஓட்டை இருக்குது. அது மூலயமா ஏகப்பட்ட குற்றவாளிகள் தப்பிக்கிறாங்க. எவனாச்சும் ஒருத்தவன் அந்தமாரி தப்பிக்கிறான்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்துக்கு விஜலாண்டி வருவான்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் பயம் இருக்கணும்னு ஹீரோ சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட பேட்மேனோடைய கான்செப்ட் தான். அடுத்த நாள் விஜலாண்டியோடைய விஷயம் தான் மக்கள் மத்தியில் ரொம்ப பிரபலமாக இருக்குது. மக்கள் எல்லாருமே விஜலாண்டிக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது விஜலாண்டி பண்ணுறதா சரி, போலீஸ்லாம் சரியே கிடையாது, போலீஸ் இந்தமாரி பணத்தை வாங்கின்னு மற்றவங்கள தப்பிக்க விட்டுறாங்கன்னு போலீஸ் மேலே அதிக பேருக்கு தப்பான அபிப்பிராயம் கிளம்ப ஆரம்பிக்குது. இதெல்லாம் போலீஸுமே பார்க்குறாங்க. இப்போதைக்கு சீஃப் ஆஃப் போலீஸ்னு ஒரு ஆள் இருப்பார். சீஃப் நேம் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவர் இப்போதைக்கு விஜலாண்டியை பிடிக்கலான்னு இருக்காரு. ஏன்னா சட்டத்தை கையால் தான் நம்ம இருக்கோம். எவன்டா அந்த விஜலாண்டி நமக்கு பதிலாக எல்லாருக்கும் தண்டனை தந்துன்னு இருக்காருன்னு இந்த பக்கம் இவர் களத்தில் இறங்கலான்னு இருக்காரு. அதில் மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்ட எங்கே விஜலாண்டியை பார்த்தாலும் அவனை பிடிக்கணுன்ற மாரி விஜலாண்டிக்கான லீடப்பை பற்றி பேசின்னு இருக்கேன். சரின்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்ப அவருடைய ப்ரொஃபஸர் கிட்ட சில கேஸ் டீட்டெயில்ஸ்லாம் செக் பண்ணணும்னு சொல்லின்னு இருக்கேன். ப்ரொஃபஸர் அந்த சமையல் தான் ஆர்வமாக ஒரு இடத்துக்கு போவார். எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா விஜலாண்டி நேற்று டியோக்னு ஒருத்தவனை அடித்து கொண்டு இருப்பார்ல அந்த இடத்துக்கு போக அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வருவாங்க. வரது மட்டும் இல்லாமல் இவங்க விஜலாண்டியை தேடுறாங்கன்னு தெரிஞ்சு நீங்களாம் போலீஸ் தானே, எதுக்கு நீங்களாம் இருக்கீங்க, இதுக்கு தூக்க மாட்டீங்கன்னு சாவலாம், நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை விஜலாண்டி பண்ணுறேன்னு அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ண இந்த பொண்ணு மூலிமா மக்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவை நம்மக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அது மட்டும் நமக்கு நல்லா புரியுது. சரின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த நியூஸ் கம்பெனியை காமிச்சா அந்த நியூஸ் கம்பெனியை சுற்றி ஏகப்பட்ட கான்ட்ரவர்சி போகுது. அதை பற்றி வேற மீரையோடைய பாஸ் சொல்லின்னு இருக்கேன். நமக்கு அந்த கான்ட்ரவர்சிலாம் முக்கியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த நியூஸ் கம்பெனியால் தான் டியோக்கு இறந்ததா அதிக மக்கள் போலீஸ்லாம் பேச ஆரம்பிச்சதா சொல்ல அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. நமக்கு தேவை டிஆர்பி ரேட்டிங்ஸ், அதுக்கப்புறம் வியூவர்ஸ், பார்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தால் மட்டும் நமக்கு போதும். என்ன கான்ட்ரவர்சி வந்தாலும் நம்ம சேனல் தான் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு விஜலாண்டிக்கு இன்னொரு ஏற போடலான்னு இருக்காங்க. அதாவது இன்னொரு கிரிமினலை பிடிச்சி கொடுக்கலான்னு இருக்காங்க. சரின்னு ஹீரோ எப்பயும் போல் எக்ஸசைஸ் செய்யும்போது பக்கத்தில் இருக்கிற ஜூன்றவர் அந்த விஜலாண்டி பார்க்க அப்படியே ஹீரோவாட்டம் இருக்கிற மாரி சொல்கிறேன். அந்த இடத்துல சன்வுன்றவர் அதுவும் சரின்ற மாரி சப்போர்ட் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ விஜலாண்டியை பற்றி பெருசாக பேசுகிற மாதிரி தெரியல. விஜலாண்டி எது பண்ண தந்தாலும் எனக்கு கொஞ்சம் நல்லதாக தான் படுதுன்னு அதை சிம்பிளாக மூடி மாறிக்க. சரின்னு இதெல்லாம் இருக்கும்போது அந்த சமையல் தான் விஜலாண்டி ஷோ வருது. அந்த ஷோவில் இப்போதைக்கு டோயோப்னு ஒரு ஆளை சொல்கிறாங்க. இந்த ஆள் தான் இப்போதைக்கு விஜலாண்டியோடைய நெக்ஸ்ட் டார்கெட்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த ஆள் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமாங்க, இவங்க கூட ஒருத்தவங்க வேலை செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணை கொன்று இருக்கான். அதுக்கப்புறம் அதுக்கு 2 சாட்சியாக இருந்த 2 சின்ன குழந்தைங்களையுமே சேர்த்து இவன் கொன்று இருந்திருக்கான். கிட்டத்தட்ட 3 மர்டர் பண்ணியிருக்கான். அதுவும் 2 இன்னசென்ட் சைல்டை கொன்னது தான் ஹீரோக்கு வெறியாகுது. அதெல்லாம் அவன் இப்போ என்ன பண்ணுறான்ற விஷயத்த ஹீரோ தெரிஞ்சுக்கிறதுக்காக அவனுடைய இன்ஸ்டாகிராமை நோண்டி பார்க்குறாரு. நோண்டி பார்க்கும்போது அதில் ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் தெரிய வருது. அவன் அதிகமாக பாரில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தெரிய வருது. கடைசி ஹீரோ அந்த பாரோடைய நேமையும் ஃபோட்டோவிலே பார்த்து கண்டுபிடிச்சிடறாரு. அதில் அந்த பாருக்கு போகணுன்னு பிளான் பண்ண அதே சமயத்தில் ஒரு பஸ்ஸில் உட்காரும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாருக்கு போகிறதா சொல்கிறாங்க. ஹீரோ எப்பயுமே பாருக்கு வரமாட்டார். ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லும்போது ஹீரோ ஈஸியாக பாருக்கு வரதா சொல்கிறாரு. இந்த ஒரே ஒரு வாட்டி தான்ன்ற மாரி அவர் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நான் பாருக்கு கண்டிப்பாக வரேன் மாரி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆரம்பத்தில் ஷாக்காக தான் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஹீரோவையும் அந்த பாருக்கு கூட்டின்னு போகிறாங்க. ஹீரோவுடைய உண்மையான நோக்கன்றது அந்த டோயோப்பை பிடிக்கணுன்றது தான். அவன் என்ன பண்ணுறான்னு கவனிக்கலான்னு இருக்காரு. அதில் டோயோப்பை பார்த்துன்னு இருக்கும்போது
அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வந்து ஹீரோவுக்கு அப்படியே ட்ரிங்க் பண்ண ஆஃபர் பண்ண சரின்னு சொல்லிட்டு ஹீரோவா அதை குடிக்கிறாரு. குடிச்சுக்கிட்டு அப்படியே டோயோப்பை பார்க்குறாரு. டோயோப் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட பேசின்னு இருப்பார். அந்த ஃப்ரெண்டு கிட்ட இந்தமாரி ஒரு நடத்தக்கூடிய அந்த பிஸ்னஸ் விஷயமாக தான் பேசின்னு இருக்காரு. அதே சமயத்தில் ஒரு லாஸை பற்றி தப்பு தப்பாக பேசின்னு இருக்காரு. லாஸ்லாம் நமக்கு ஒன்றுமே கிடையாது, லாவிலேருந்து நம்ம ஈஸியாக தப்பிச்சிடலாம், நமக்கு பதிலாக மாட்ட ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்கன்னு இவர் பேசின்னு இருக்காரு. ஆக்சுவலி இந்த டோயோப் வந்து இப்போ ட்ரக் பிஸ்னஸ் பண்ணின்னு இருக்கான். அதை பற்றி தான் இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணின்னு இருக்காங்க. அந்த விஷயத்தில் ஹீரோ தூரத்துலேருந்தே கேட்டுன்னு இருக்கேன். ஆனால் இவர் டோயோப்பையோ தொடர்ந்து பார்க்குற விஷயத்த அந்த இடத்துல இருக்கிற பொண்ணுமே பார்த்துடுறாங்க. அந்த பொண்ணு வேறு ஹீரோடைய அழகில் மயங்கிட்டாங்களா, சரின்னு சொல்லிட்டு ஹீரோவை தனியாக கூட்டின்னு போக ஆரம்பிக்கிறாங்க. நீ எதுக்காக டோயோப்பை பார்த்தனே எனக்கு தெரியும், அவன் தான் இங்கே ட்ரக்ஸ் சேல் பண்ணுறான், அதெல்லாம் உனக்கு ட்ரக்ஸ் தானே வேணும்னு அந்த ட்ரக்கை இவங்க வாயில் வச்சுன்னு ஹீரோவுக்கு அப்படியே முத்தம் கொடுக்க ஹீரோவை செடியூஸ் பண்ணுறாங்க. ஹீரோவும் அந்த ட்ரக் வாய்க்குள்ளார போயிடுச்சு. ஹீரோவுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஹீரோ அப்படியே பார்க்குள்ளார போகிறாரு, என்னமோ ஒன்று பண்ணுறாரு. அடுத்த செகண்டே பெட்லேருந்து எழுந்திருக்காரு. ஹீரோவுக்கு ராத்திரி என்ன நடந்துச்சுன்ற விஷயம் சரியாக ஞாபகம் இல்லை. இந்த டோயோப்புன்றவன் ரெண்டு சின்ன பசங்களை கொன்று இருப்பான்ல, அதாவது ரெண்டு இன்னசென்ட் சைல்டை கொன்று இருப்பான். அந்த ரெண்டு இன்னசென்ட் சைல்டு ஒரு போஸ்ட் போட்டுருந்துருப்பாங்க, அதாவது சாகிறதுக்கு முன்னாடி. அதை பார்த்து ஹீரோ சந்தோஷப்படுறாரு. அந்த பசங்க க்யூட்டாக பேச அதில் ஹீரோவுக்கு இன்னும் டோயோப் மேலே வெறி ஆகுது. அதான் இந்த கேஸில் வேகமாக உழைக்க ஆரம்பிக்கிறாரு. எப்படி டோயோப்பை போட்டு தரலான்னு தான் யோசிக்கிறாரு. அதுக்கேற்ற மாரி இவர் டோயோப்பை சரியான நேரத்தில் அட்டாக் பண்ணலான்னு இருக்காரு. அதில் டோயோப்பை ஃபாலோ பண்ணி போகும்போது தான் டோயோப் ட்ரக்ஸ், அதுக்கடுத்ததாக பணம், இது மொத்தத்தையுமே ஒரு வேர் ஹவுஸில் ஒழிச்சு வச்சிருக்கிற விஷயம் தெரிய வருது. அதில் ஹீரோ அந்த வேர் ஹவுஸை நோட்டீஸ் பண்ணிக்கிறாரு. திரும்ப நம்ம நியூஸ் சேனல் பக்கம் வந்தால் நியூஸ் சேனலில் விஜிலாண்டியை பற்றி பெருசாக நியூஸ் கிடைக்கிற மாதிரியே தெரியல. விஜிலாண்டி எந்த சம்பவமே பண்ணுற மாதிரி தெரியல. வீக்கெண்டாக விஜிலாண்டி சம்பவம் பண்ணுறது வழக்கம், ஆனால் இப்போதைக்கு சம்பவம் கொஞ்சம் கம்மியான மாரி தெரியுது. அதேமாரி டோயோப்பை காமிச்சா டோயோப் வந்து அவன் காரில் ஏறலான்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு நோட்டீஸ் இருக்கும். என்ன நோட்டீஸ் நீ எடுத்து பார்க்குறான், அதில் ஒரு ஃபோன் நம்பர் மென்ஷன் ஆகிருக்கு. அந்த ஃபோன் நம்பரை இவனுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான்ல, அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ட்ராக் பண்ண சொல்ல அவனுமே ட்ராக் பண்ணி இது நேஷ்னல் நார்கோட்டிக் டீம்லேருந்து தான் இந்த நோட்டீஸ் வந்ததாக சொல்கிறான். இது அந்த இடத்துடைய ஃபோன் நம்பருன்னு சொல்ல அப்போனா நம்மளை போலீஸ் ட்ராக் பண்ணுறாங்கன்ற விஷயத்த டோயோப் கண்டுபிடிச்சிறாரு. சரின்னு சொல்லிட்டு டோயோப் பாரில் அகெயின் என்ஜாய் பண்ணிருக்கும்போது அந்த இடத்துக்கு திடீர்னு போலீஸ் வர அதை பார்த்து ஒரு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. ஓடி ஸ்ட்ரெயிட்டாக இவருடைய வேர் ஹவுஸ்க்கு தான் போவார். இதெல்லாம் ஹீரோடைய பிளான் தான், ஒன் ஆஃப் த பிளானாக இருக்குது. அது வரைக்கும் இவன் வேர் ஹவுஸ்க்கு போய் பணத்தை எடுத்துன்னு இந்த நாட்டை விற்றே தப்பிச்சிடலாம், போலீஸ்கிட்ட மாட்ட வேணான்னு யோசிக்கும்போது ஹீரோ அந்த மொத்த பணத்தையுமே கையில் வச்சுன்னு டோயோப்காக வெயிட் பண்ண டோயோப்புமே அடிக்கலான்னு வரும்போது ஹீரோ ஈஸியாக அவனை அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் கண் முன்னாடியே பணம் மொத்தத்தையுமே எரிச்சிடறாரு. அதில் டோயோப் சம வெறியாகிறாரு. அதில் ஹீரோ அடிக்கலான்னு பார்த்தா ஹீரோவுக்கு டேக்வாண்டோ, மார்ஷியல் ஆர்ட்ன்ற மாதிரி எல்லாம் தெரியும். அதை வச்சு அவனை செமையாக பொழுதுறாரு. அதுக்கப்புறம் சங்கிலி வச்சு அவன் கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இன்னசென்ட் சைல்டுடைய வீடியோவை காமிச்சு அதே இடத்துல அவனை கொன்னுறாரு. கடைசியாக அவன் அந்த இன்னசென்ட் சைல்ட்ஸை பார்த்து தான் இறந்து போயிருக்கான். சரின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் போலீஸுமே வந்து எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போதைக்கு இந்த விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு கமிஷனர் இருப்பார்ல, அவருமே இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் தராரு. கூடிய சீக்கிரம் நாங்கள் விஜிலாண்டி பிடிப்போம், எதனை நினச்சி கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் இந்த பக்கம் அனௌன்ஸ்மெண்ட் தர, இன்னொரு பக்கம் டிபேட் நடக்குது. அதாவது விஜிலாண்டி பண்ணுறது சரியா இல்லை தப்பான்ற மாரி ரெண்டு பேருக்குள்ள டிபேட் நடக்குது. அந்த டிபேட்டில் விஜிலாண்டி செய்கிறது தான் சரின்னு ஆகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதிக சப்போர்ட் விஜிலாண்டிக்கு தான் இருக்குது. விஜிலாண்டி பேர் சில நியூ விஜிலாண்டிஸ் கிரியேட் ஆகிற மாரி இருக்குது. ஹீரோமே அந்த டிபேட் அது இதுன்னெலாம் பார்க்குறாரு. அப்படியே நம்ம திரும்ப மீரேவுடைய அந்த நியூஸ் கம்பெனிக்கு வந்தால் அந்த இடத்துல எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. மீரேவுக்கு அது சுத்தமாக பிடிக்கல. மீரேவும் அந்த இடத்துல வந்து பயங்கரமாக கத்தி லைட்ஸ் ஆன் பண்ண சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒன்றும் கேஸ்லாம் முடியல, நம்ம இன்னும் சில விஷயங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு அவங்க டீமை தீட்டிட்டு போக போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் விஜிலாண்டியை பற்றி ரெண்டு பேர் பார்த்துன்னு இருக்காங்க. அதாவது இப்போதைக்கு விஜிலாண்டி கேஸை ஒரு யூனிட் தான் எடுத்துருந்துருப்பாங்க. அந்த யூனிட் கிட்டேருந்து இது வேறு ஒரு யூனிட்டுக்கு போயிடுச்சு. அந்த யூனிட்டோடைய ஹெட்டை காமிக்கிறாங்க, ஜோஹியோன். இவர் தான் இதுக்கு மேலேருந்து விஜிலாண்டியோடைய கேஸ் எடுக்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் இவனை மான்ஸ்டர்னு கூப்பிட்றாங்க. அது வகையில் இந்த மான்ஸ்டர் டோயோப்னு ஒருத்தவனை பார்த்தோம்ல, அவனுடைய ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன் மூஞ்சி மொகரியை பேத்து அவங்ககிட்ட போய் விசாரிக்கும் போது இந்த மாதிரி டோயோப் அதிக டைமை பாரில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவார்னு தெரிய வருது. அதில் பாருக்கு எங்கான பீப்புள்ஸ் தானே வர முடியும். அது வகையில் விஜிலாண்டி ஒரு வயசானவன் கிடையாது, எங்கானவன் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையே சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜோயோன் அவருடைய டீம் கிட்டலாம் வேகமாக தேட சொல்கிறாரு விஜிலாண்டியை. அதுக்கான ஒர்க்லாம் நடக்கும்போது ஊருக்குள்ளார ஏகப்பட்ட விஜிலாண்டிஸ் கிரியேட் ஆகிட்டாங்க. விஜிலாண்டியை பார்த்து ஏகப்பட்ட பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிட்டாங்க. இதெல்லாம் உண்மையாலுமே நடக்கிற சம்பவம் தாங்க. ஒரு விஷயத்தை பார்த்து எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் ஆகிறது வழக்கமான விஷயந்தான். உதாரணத்துக்கு பிரேக்கிங் பேடை எடுத்துக்கோங்க, மணி ஹெய்ஸ்ட் எடுத்துக்கோங்க. அதெல்லாம் வச்சு அதிக பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிருக்காங்க. அதுபடி விஜிலாண்டி மாரி அதிக பேர் இன்ஸ்பிரேஷன் ஆகிறது மட்டும் இல்லாமல் தப்பு செய்கிற மொத்த பேருமே தண்டிக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதெல்லாம் பற்றி கூடிய சீக்கிரம் நியூஸ்லையுமே போடுறாங்க. விஜிலாண்டி மாரி அதிக விஜிலாண்டிஸ் இருக்கிற விஷயம்லாம் நியூஸில் வர அதை பார்த்து ஜோயோன் செம கடுப்பாக்குறாரு. ஜோயோனுமே எல்லா நியூஸையும் பார்த்து அடே விஜிலாண்டி நீ மட்டும் என் கையில் கிடச்சினா செத்தடான்னு சொல்லிட்டு செம்ம கடுப்பில் இருக்காரு. இதெல்லாம் காமிச்சிட்டு ஹீரோவை அகாடமியில் காமிச்சா ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே விஜிலாண்டி பற்றி தான் சொல்கிறாங்க. விஜிலாண்டி பண்ணுறதை பற்றி நீ என்ன நினைக்கிறேன்னு ஹீரோ கிட்ட கேட்டால் அதை முடிவு எடுக்க வேண்டிய ஆள் நம்ம கிடையாது, ஆனால் விஜிலாண்டி பண்ணுறது சரின்னு தான் எனக்கு தோணுதுன்ற மாரி அவருடைய பெர்ஸ்பெக்டிவில் ஒரு விஷயத்த சொல்ல அதை சொன்னோடனே சன்வுக்கு லைட்டாக ஹீரோ மேலே சந்தேகம் வர மாதிரி இருக்குது. ஆனால் பெருசாக அதை அவர் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன் சீனில் ஹீரோடைய ப்ரொஃபஸர் இருக்கார்ல, அவருமே விஜிலாண்டியை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்கிறாரு. ஏன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆள். அது வகையில் அங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள்லாம் வேறு விதமான பெர்ஸ்பெக்டிவில் யோசிச்சு பார்க்குறாங்க. இதெல்லாம் காமிச்சிட்டு அகெயின் நியூஸ் கம்பெனிக்கு வந்தால் அந்த இடத்துல மீறே ஒரு நியூஸை பார்க்குறாங்க. அந்த நியூஸில் எவனோ ஒருத்தவன் ஒரு டெலிவரி டிரைவரை ட்ரக் மூலியமாக ஏற்றிருக்கான்னு தெரிய வருது. அந்த டெலிவரி டிரைவர் இறந்துருக்காருன்ற விஷயத்த இவங்க பார்த்துன்னு இருக்க அதே நியூஸை தான் ஹீரோருடைய ப்ரொஃபஸருடைய லேப்டாப்பில் பார்த்துன்னு இருப்பார். இவருடைய ப்ரொஃபஸருடைய லேப்டாப்புன்றதுனால அதில் அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும். சரி, நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா அதில் அந்த ட்ரக் டிரைவர் அந்த டெலிவரி மேனை ஏற்றிருக்காரு. ஏற்றிட்டதுக்கப்புறம் அவன் சாக கிடையாது, உயிரோடு தான் இருந்திருக்கான். அதை பார்த்து அந்த ட்ரக் டிரைவர் என்ன பண்ணியிருக்கானா பின்னாடி திரும்ப வந்து ஏற்றி அந்த ஆளை கொண்டு இருந்திருக்கான். இதுக்கு அந்த ட்ரக் டிரைவருக்கு கம்மியான தண்டனை தரது மட்டும் இல்லாமல் அவன் ஈஸியாக விடுதலை ஆகிட்டான்னு ஹீரோவுக்கு தெரிய வர கடைசி அந்த இடத்துக்கு சன்வு வந்து ஹீரோ என்ன பண்ணுறதா கேட்க ஹீரோ ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்புறாரு. கேஸ் டீட்டெயில் செக் பண்ணுறதா சொல்ல நானும் ஹெல்ப் பண்ணுறேன்னு அந்த இடத்துல சன்வு உட்காந்துக்கிறாரு. சரி, நீ இந்த ஷாட்டை கட் பண்ணிவிட்டு அப்படியே காலையில் காமிக்கிறாங்க. காலையில் அந்த ட்ரக் டிரைவர் இருக்காங்க, பெரிய குற்ற உணர்ச்சி இருக்கிறமே தெரியல, அதெல்லாம் இவன் ஏற்றி கொன்ன அந்த டெலிவரி மேனோடைய அம்மா வந்து நீ என்னுடைய பையனை கொண்டுட்ட அதுக்கேற்ற முறையில் மன்னிப்பு கேட்குறேன்னு அவன்கிட்ட போகிறான்னா அவன் மன்னிப்பு கேட்காம அந்த அம்மாவே அசிங்கமாக தீட்டிட்டு அவங்கள கீழே வேறு தள்ளி விட ஹீரோவும் இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தானே தூரத்துலேருந்து பார்த்துன்னு இருக்காரு. அடுத்த ராத்திரியே இவன் பாத் ஹவுஸில் இருக்கான். பாத் ஹவுஸில் இருக்கும்போது எவனே தெரில இவனுடைய தலையை முக்கி அதே இடத்துலையே கொல்ற மாரி தெரியுது. இவன் கடைசியாக மூச்சு முட்டி அதே இடத்துல இறந்து போயிடறான். அது யாருன்னு பார்த்தா அதை நமக்கு விஜிலாண்டி மாரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் அது நம்ம ஹீரோ கிடையாது. ஏன்னா நம்ம ஹீரோ வீட்டில் தான் இருக்கார். இவருடைய நெய்பர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இவருடைய நெய்பர் ஒரு வயசான பாட்டி ஆறான்றவங்க. அடிக்கடிக்கு அவங்களுக்கு ஹீரோ ஹெல்ப் பண்ணியிருப்பார். ஹெல்ப் பண்ணும்போதுலாம் அவங்க ஹீரோவுக்கு சாக்லேட் தருவாங்க. அதை இவர் வாங்கின்னு இருக்கும்போது அந்த இடத்துல ட்ரக் டிரைவர் இறந்து போன நியூஸ் வர அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகிறாரு. அதுபடி போலீஸ் அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்தா அந்த இடத்துல ஜுன்ஹியோனுக்கு ஒரு சந்தேகம் வருது. என்னன்னு கேட்டிங்கன்னா இது விஜிலாண்டி மெத்தடில் இல்லையே, இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை வேறு யாருனாச்சும் பண்ணியிருக்க வாய்ப்புகள் இருக்கான்னு இவங்க யோசிச்சுன்னு இருக்காங்க. அதே சமயத்தில் மீரே இதை கண்டுபிடிச்சிட்டாங்க. இது ஒன்றும் விஜிலாண்டி கிடையாது, இது ஃபேக்கான விஜிலாண்டி. எவனோ ஒருத்தன் விஜிலாண்டியை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகிடுதான் இப்படி பண்ணியிருக்கான்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட காப்பி கேட்டாட்டம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபேக் விஜிலாண்டி இருக்கால, அந்த விஜிலாண்டி இவங்க முன்னவே 3 பேர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது அந்த 3 பேர் தான் விஜிலாண்டியோடைய நெக்ஸ்ட் இயரை நெக்ஸ்ட் கிரிமினல்ஸ்ன்ற மாரி அந்த 3 பேருமே கிட்டத்தட்ட இந்த ஃபேக் விஜிலாண்டி கொண்டு இருந்திருக்கான். அதெல்லாம் வேற ஒரு நியூஸ் சேனலில் டெலிகாஸ்ட் ஆக அது மட்டும் இல்லாமல் விஜிலாண்டி மற்றவங்க கிட்ட பேசவும் ஆரம்பிக்கிறான். அதுக்கேற்ற மாதிரி ஒரு வீடியோ ஃபுட்டேஜ் வேறு ரிலீஸ் ஆகுது. அதில் சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகளை சொல்லி அதை மொத்தத்தையுமே நான் சரி பண்ணுவேன்ற மாரி அந்த விஜிலாண்டி சொல்லியிருக்கேன். இதை அக்வஸ்ட் நம்ம ஹீரோவை பார்க்க தான் செய்கிறாரு. ஹீரோவுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா அது ஃபேக் விஜிலாண்டின்னு ஹீரோவுக்கு நல்லா தெரியுது. ஹீரோடைய ரெப்யூட்டேஷனை அழிக்கிற மாரி அது இருக்குது. அதான் ஹீரோ செம கடுப்பாக இருக்க. அப்படியே ஹீரோடைய வீட்டு சைடை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல காரில் டோன்னு ஒரு ஆள் வந்துன்னு இருப்பான். முன்னாடி ஆரான்னு ஒரு ஓல்டு லேடியை பார்த்தோம்ல, ஹீரோடைய நெய்பர், அவங்க வண்டி வேற முன்னாடி ஸ்ட்ரெக் ஆகி நிற்க அதில் இவங்க கடுப்பாகி ஆரான்ற அந்த லேடியை ஏற்றியே கொண்டுடுறான். அதை பார்த்து அங்கேருந்த ஒரு ஸ்டோர் ஓனர் டோவை போட்டு செமையை அடிக்க அந்த சமயத்தில் போலீஸ் வந்து அசால்ட்டுக்காக இவனை பிடிச்சின்னு போகிறது மட்டும் இல்லாமல் அப்படியே அந்த டோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. இந்த விஷயம் அப்படியே நியூஸில் வரும்போது இந்த விஷயத்த ஹீரோவுமே பார்க்குறாரு. ஹீரோ பார்த்து கடுப்பாகிறாரு. ஏன்னா அந்த வண்டியை பார்க்கும்போது அது இவருடைய நெய்பர்துன்னு தெரிய வருது. ஆரான்ற அந்த லேடி ஹீரோ அடிக்கடிக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காருல, அவங்க கூட சாக்லேட்லாம் தந்துருப்பாங்க. அப்படி போட்ட ஒரு லேடிக்கு இப்படி ஒரு நிலைமையான ஹீரோ கடுப்பில் இருக்க அப்படியே உங்களுக்கு வீக்கெண்ட் வருது. வீக்கெண்ட் அன்னைக்கு ஜூன்றவன் திரும்ப இந்தமாரி நைட் கிளப்புக்கு போகலாமான்னும் போது அந்த இடத்துல சன்வு அந்த ஆஃபரை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அந்த இடத்துல ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோ பெருசாக ஏதோ பேசுகிற மாதிரியே தெரியல. ஹீரோ கொஞ்சம் கடுப்பில் தான் சுற்றுறாரு. நெக்ஸ்ட்டாக தான் மீரே வந்து விஜிலாண்டியோடைய நெக்ஸ்ட் டார்கெட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. அது அந்த டோவாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு டோ இப்போதைக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதுனால டோவோடைய ஹாஸ்பிட்டலை சுற்றி இவங்க ஆட்கள் இருக்கணும்னு பேசின்னு இருக்கேன். அதுக்கேற்ற மாரி டோவோடைய ஹாஸ்பிட்டலாண்ட போலீஸுமே இருக்காங்க விஜிலாண்டி வருவாங்களோன்னு. அந்த போலீஸ்க்கு திடீர்னு உங்கள் காரை வேற ஒரு கார் இடிச்சிச்சுன்னு ஃபோன் கால் வர அவருடைய காரை பார்க்க இவர் போயிடுறாரு. அந்த சமயத்தில் தான் எதிர்பாராத வகையில் அந்த இடத்துல விஜிலாண்டி வராரு. விஜிலாண்டி வந்து டோவை கொல்ல கிடையாது, டோவை தப்பை ஒத்துக்க சொல்கிறாரு. நீ நாளைக்கு கோர்ட்டில் உன்னுடைய தப்பு ஒத்துக்கணும்,
ஒத்துக்கணும். ஒருவேளை நீ ஒத்துக்கலன்ற பட்சத்தில் அந்த இடத்துல இந்த விஜிலாண்டி இருப்பேன், அதை மட்டும் மறந்துடாதுன்னு சொல்லிட்டு அவனை பயமுறுத்திட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு போகிறாரு. போகும்போது எதிர ஜுன்ஹியோனுமே வந்து இருந்திருப்பாரு. ஜுன்ஹியோன் முன்னாடி போகிற ஹீரோவுடைய ஹைட்டு எல்லாத்தையுமே பார்த்துப்பாரு. ஏன்னா ஹீரோ மேலே கொஞ்சம் இவருக்கு சந்தேகம் இருக்குது. இவர் வேகமாக அந்த டோன்ற ஆளை தான் பார்க்க போகிறாரு. ஹீரோ அப்படியே வெளியே நிம்மதியாக நடந்து போகும்போது மேலே வந்து என்னமோன்னு பொட்டுன்னு கீழே விழும். என்னன்னு பார்த்தா அது டோவை மேலே இருந்து எவனோ ஒருத்தன் தள்ளி விட்டுட்டான். அந்த இடத்துக்கு மொத்த போலீஸ் ஆஃபீஸர்ஸும் போயிட்டு இருக்கேன். இந்த விஷயம் ஹீரோவுக்கு தெரியுது. இதை பண்ணது அந்த ஃபேக் விஜிலாண்டி தான். ஃபேக் விஜிலாண்டி ஆம்புலன்ஸ் மூலியமா அந்த இடத்த விட்டு தப்பிக்கிற விஷயத்த ஹீரோ நோட்டீஸ் பண்ணுறாரு. சரின்னு ஹீரோ அந்த ஆம்புலன்ஸில் ஏறி நீ யாருன்ற மாரி ஃபேக் விஜிலாண்டி கிட்ட கேட்டா ஃபேக் விஜிலாண்டிக்கு ஹீரோடைய நேம் ஜி யாங்னு தெரியுது. என்னுடைய நேம் எப்படா தெரியும்னு யோசிக்கும் போது இவன் வேகமாக அப்படியே ஆம்புலன்ஸ் ஒரு இடத்துல நிறுத்தது மட்டும் இல்லாமல் நம்ம 2 பேரும் டீமை வச்சுக்கலாம், நான் உன்னுடைய ஃபேன், நீ என்ன பண்ணுறியோ உன்னுடைய எல்லா விஷயமே எனக்கு தெரியும்னு சொல்ல ஹீரோ யாரா ஃபேனுன்ற மாரி அந்த இடத்துல அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்க சும்மா சொல்லக்கூடாதுங்க. ஃபேக் விஜிலாண்டியுமே பயங்கரமாக சண்டை போடுறான். ஹீரோ ஜூடோவிலே திறமையான ஆள் இருந்தாலும் அந்த ஃபேக் விஜிலாண்டி அதுக்கு மேலே இருப்பான்னு நினைக்கிறேன். கடைசியாக மாடியில் ஒரு ஸ்டெப் கீழே அவன் உயர மாரி இருக்க அவன் ஹீரோவுக்கு அவன் முகத்தை காமிக்கிறதா சொல்ல ஹீரோ அதெல்லாம் வேணாம் போடான்ற மாரி கிளம்பிடுறாரு. கடைசியாக நமக்கு மீரேவை காமிச்சா மீரேவுடைய ஆட்கள்லாம் அந்த இடத்துல கேமரா வச்சுருந்தேன்னு சுற்றின்னு இருந்திருப்பாங்க. அதில் விஜிலாண்டி மாட்டியிருக்காரு. அதை மீரே பார்த்துன்னு இருக்க இன்னொரு பக்கம் விஜிலாண்டிக்கு அந்த ஃபேக் விஜிலாண்டி மெசேஜ் அனுப்ப ஆரம்பிப்பான். ஹீரோவும் அதை பார்த்துட்டு இவனுக்கு எதுக்கடா நம்ம ரெஸ்பான்சிபிள் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மெசேஜுக்கு எந்த பதிலும் அனுப்பாமல் அவருடைய முகத்தில் பட்ட காயத்தை பார்த்துன்னு இருக்காரு. இதை எப்படினாச்சும் மறைக்கணும்னு யோசிக்கிறாரு. சரி நீ இதெல்லாம் விட்டுட்டு காலையில் அப்படியே கங்குவோக்னு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இவன் தான் ஒரிஜினலாகவே ஃபேக் விஜிலாண்டி. இவன் ஃபேக் விஜிலாண்டின்றது இந்த கங்கோடைய செக்ரட்டரிக்குமே தெரியும். அதெல்லாம் அந்த செக்ரட்டரிக்கிட்டையும் இவர் பேசிட்டு போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் மீரேவுடைய நியூஸ் கம்பெனி இருக்குல்ல, அந்த நியூஸ் கம்பெனிக்குமே இவர் தான் ஸ்பான்சராக இருக்காரு. அதில் மீரேவை பார்க்கணும்னு சொல்கிறாரு. ஏன்னா மீரேவுடைய ஆட்கள் அந்த இடத்துல ஏகப்பட்ட கேமரா வச்சுருப்பாங்களே, அதில் விஜிலாண்டி மாட்டியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஹீரோ மாட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் அப்படியே மீரே கூட ஒரு மீட்டிங்கை செட்டப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த பென்ட்ரைவ் தேவைன்னு இவர் சொல்கிறாரு. எனக்கு விஜிலாண்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்ம 2 பேருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தேவை, விஜிலாண்டியை பாதுகாக்கணும், எனக்கு விஜிலாண்டி பிடிக்கும், அதில் எனக்கு அது தேவைன்னும் போது அந்த இடத்துல மீரேவும் எதுக்கு இது உங்களுக்கு தேவைன்ற மாரி பேசின்னு இருக்கும்போது கங்கோக் எதிர்பாராத வகையில் அந்த ஃபுட்டேஜை எடுத்துன்னு அந்த இடத்த விட்டு போக போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜுன்ஹியோன் வர மாரி காமிக்கிறாங்க. ஜுன்ஹியோன் போலீஸ் ஸ்டேஷனில் ப்ரொஃபஸரை பார்க்க தான் வந்திருக்காரு. அவருடைய ரிப்போர்ட்டை கேட்க தான். அந்த சமயத்தில் ஹீரோடைய டீமை கிராஸ் பண்ணுவார். ஹீரோக்குமே ஜுன்ஹியோன் யாருன்னு அடையாளம் தெரிஞ்சிச்சு. அதில் ஹீரோ கொஞ்சம் பயத்தில் இருக்க ஜுன்ஹியோனும் அடையாளம் கண்டுபிடிச்ச மாதிரி தெரியல. சரின்னு ஹீரோ போகும்போது ஜுன்ஹியோன் அப்படியே ஹீரோ திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. யாருன்னு தெரிஞ்ச மாதிரி தெரியுது. இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமேனு ஜுன்ஹியோன் யோசிச்சுட்டு ஹீரோடைய ப்ரொஃபஸர் கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ப்ரொஃபஸரோடைய ரிப்போர்ட்டை பற்றி தான் கேட்குறாரு. ஏன்னா அந்த ப்ரொஃபஸரோடைய ரிப்போர்ட்டில் விஜிலாண்டி மேபி போலீஸாக இருக்கலாம்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஏன்னா நமக்கு தெரியாத விஷயமும் விஜிலாண்டிக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவர் தாண்டி கடைசியாக ஸ்டூடெண்ட்டோடைய ரிப்போர்ட்டை பற்றி அந்த ப்ரொஃபஸர் கிட்ட கேட்டால் ப்ரொஃபஸர் அதெல்லாம் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. சரி இந்த கான்வர்சேஷன்ஸை கொஞ்சம் இதோட கட் பண்ணிவிட்டு இவர் அகெயின் கிளாஸ் எடுக்கலான்னு வரும்போது அந்த இடத்துல ஹீரோடைய முகத்தில் அடிபட்டிருக்கிற விஷயத்த பார்க்குறாரு. எதுக்கு உன்னுடைய முகத்தில் அடிபட்டிருக்குன்னு ஹீரோ கிட்ட கேட்டால் ஹீரோ டேக் வாண்டோ பண்ணும்போது தான் இப்படி ஆச்சுன்னு சொல்ல அதை ப்ரொஃபஸர் சுத்தமாக நம்ப கிடையாது. ஏன்னா ஹீரோ டேக் வாண்டோவிலே ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு, எப்படி அவருக்கு அடிப்படும். அதில் ப்ரொஃபஸரும் கொஞ்சம் சந்தேகப்படும் போது திடீர்னு அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வரது மட்டும் இல்லாமல் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜூயாங்க கூப்பிட்றதா சொல்ல சரின்னு ஹீரோவை தான் கூப்பிட்றாங்கன்னு ப்ரொஃபஸரும் போய் என்ன விஷயம்னு கேட்கும்போது ஹீரோ வந்து ஒரு பொண்ணை காப்பாற்றிருக்காரா ராத்திரி, அதில் அந்த பொண்ணு தேங்க்ஸ் சொல்ல ஹீரோவை கூட்டதா சொல்ல சரின்னு அந்த பொண்ணு வந்து ஹீரோ கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இந்த பொண்ணோடைய பேர் தான் யாங்ஜின்றது நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதே சமயத்தில் கங்கோக் தான் இந்த பொண்ணை அமுச்சு வச்சிருக்காரு. இந்த விஷயத்தை ஹீரோ புரிஞ்சுன்னு ஹீரோவாக அந்த பொண்ணுடைய ஆக்டிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ப்ரொஃபஸருக்குமே ஹீரோ இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ண போய் தான் இப்படி அடிபட்டிருக்குன்னு தெரிய வருது. சரின்னு ப்ரொஃபஸருமே அதை நம்பிட்டாரு. ப்ரொஃபஸருமே ஒரு வகையில் ஹீரோ விஜிலாண்டியாக இருக்கலாமோன்னு யோசிச்சிருப்பாரு. ஏன்னா இவருடைய ரிப்போர்ட்டில் வேறு போலீஸ் விஜிலாண்டியாக இருக்கலான்னு போட்டிருப்பாரு. அதில் அந்த சந்தேகம் இதே இடத்துல குறையுது. ஹீரோவுமே கங்கோக்கு ஹெல்ப் பண்ணதுனால இவனால் எதனாச்சும் சாதிக்க முடியுமான்னு பார்ப்போன்னு நான் உன்னை மீட் பண்ண ஒத்துக்கிறேன்னு கங்கோக்கு மெசேஜ் அமிச்சா கங்கோக் ரொம்பவே சந்தோஷப்படுறான், கிட்டத்தட்ட சின்ன குழந்தையாட்டம். நெக்ஸ்ட்டாக தான் மீரேவை காமிக்கிறாங்க. மீரே வந்து அவங்களுடைய பழைய ஃப்ரெண்டு கிட்ட பேசின்னு இருப்பாங்க. அவருடைய பேர் டேன்றது. அந்த டே இப்போதைக்கு சம்டோவுடைய கேஸில் விசாரிச்சுன்னு இருக்காரா. ஏன்னா மீரே தான் சம்டோவை பற்றி விசாரிக்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா விஜிலாண்டியோடைய நெக்ஸ்ட் ஏரியா சம்டோவை மாற்றலான்னு இருக்காங்க. அவனுமே இப்போதைக்கு ப்ரிசன்லேருந்து வெளியே வந்திருக்கானா. அந்த சம்டோ வந்து ட்ரக்ஸ் அது இதுன்ற மாரி ஏகப்பட்ட விஷயங்களில் இன்வால்வ் ஆகிருக்கானா. அதை பற்றி ஜேஹோக்னு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரிப்போர்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அந்த ஜேஹோக்குடைய வீட்டுக்கு போய் நம்ம அந்த சம்டோவை பற்றி தெரிஞ்சுப்போன்னு சொல்ல சரின்னு சம்டோவை காமிச்சா சம்டோ அப்படியே காரில் வந்து இறங்குறாரு. இப்போ தான் ஜெயிலேருந்து வெளியே வர்றாரு. அதில் இவர் வந்தவொடனே அந்த இடத்துல 2 பேர் இருப்பாங்க. இவர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆளுங்க தான். அதை அவங்களே போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. அடிக்கிறது மட்டும் இல்லாமல் பன்னிகளுக்கு அவங்கள இறையா போட்டுடுறாரு.
சரின்னு சொல்லிட்டு ஜேயோக்னு ஒரு ஆள் சம்டோவை பற்றி ரிப்போர்ட் தரதா சொல்லியிருப்பாங்களே, அந்த ஆளுடைய வீட்டுக்கு போக அந்த இடத்துல ஜேயோக் தூக்கு மாட்டி இறந்துருக்கிற விஷயம் தெரிய வருது. கடைசியாக போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது அவர் சூசைட் பண்ணி தான் இறந்துருக்காருன்னு அந்த கேஸை ஃபினிஷ் பண்ண. ஆனால் டே எவ்வளவோ சொல்கிறாரு, அவர் சூசைட் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, கடைசியாக என்னை பார்க்க வருதான் மெசேஜ் அனுப்பிச்சாருன்னு பேசும்போது போலீஸ் ஆஃபீஸர் அதை கண்டுக்கிற மாதிரியே தெரியல, சிம்பிளாக கேஸை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. சரின்னு அதே கோவத்திலேயே அப்படியே மீறி வெளியே வராங்க. டேவுமே இதுக்கு வேறு வழியாக பார்க்கலான்னு இருக்காங்க. இன்னும் சம்டோவுக்கான டீட்டெயிலை கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க பேசின்னு இருக்கேன். ஹீரோவுக்கு அகெயின் வீக்கெண்ட் வந்துடுச்சுல, அதில் அகாடமி விட்டு வர ஆரம்பிக்கிறாரு. அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட பஸ்ஸில் வந்துன்னு இருக்கேன். கடைசியாக பஸ்மே நிற்க ஆரம்பிக்குது. சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே உள்ளார போக ஆரம்பிக்கிறாங்க. போகும்போது அந்த இடத்துல யாங்கில்னு ஒரு பொண்ணை பார்த்துருந்துருப்போம்ல, அந்த பொண்ணு திரும்ப வராங்க. திரும்ப வரது மட்டும் இல்லாமல் ஹீரோ கிட்ட பேசுகிறதா சொல்ல, ஏன்னா ஹீரோ தான் ஃபேக் விஜிலாண்டி கிட்ட பேசுகிறதா சொல்லியிருந்திருப்பாரு. அதெல்லாம் அந்த பொண்ணு கூட்டின்னு போக சரின்னு ஹீரோவுமே அந்த பொண்ணுக்கிட்ட பேசலான்னு இருக்கும்போது ஜுன்ஹியோன் இவங்களை நோட்டீஸ் பண்ணுற விஷயத்த ஹீரோ பார்த்துட்டாரு. அதில் ஸ்ட்ரெயிட்டாக ஜுன்ஹியோன் கிட்ட போய் எதுக்கு என்ன நீங்கள் கவனிக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த இடத்துல இவருமே ஹீரோ தான் விஜிலாண்டின்ற விஷயத்த கண்டுபிடிச்சிட்டு அந்த இடத்துல ஜுன்ஹியோன்மே ஆரம்பத்தில் ஹீரோ தான் விஜிலாண்டின்ற விஷயத்த கண்டுபிடிச்ச மாதிரியே தெரியாத மாதிரியே நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஹீரோ கிட்ட ஃபார்முலா பேச ஹீரோவை எதை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலன்ற மாரி அவருமே ஒரு மாதிரி நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அந்த இடத்துல ஜுன்ஹியோனும் நீ விஜிலாண்டியை பற்றி என்ன நினைக்கிறேன், அவன் பண்ணுற விஷயங்களாம் சரின்னு நான் தோணுது, அவன் இதெல்லாம் நிறுத்தினா எனக்கு நல்லா இருக்கும்னு தோணுதுன்ற மாரி இவர் அப்படியே ஹீரோ கிட்ட நெருங்க. ஹீரோ என்ன சொல்கிறான்னா, விஜிலாண்டி சட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் மூலியமாக தப்பிக்கக்கூடிய நாய்களை தான் வேட்டையாடுறான், அவன் எப்படிப்பட்ட விஷயத்த பண்ணுறான்னு அவனுக்கு நல்லா தெரியும்னு சொல்ல ஜுன்ஹியோனும் கொஞ்சம் கடுப்பாகிறாரு. அப்போ தான் இவர் ப்ரொஃபஸரோடு பேசின கான்வர்சேஷனை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபஸரோட ரிப்போர்ட்டில் போலீஸ் ஆஃபீஸர் மேபி விஜிலாண்டியாக இருக்கலான்னு போட்டிருக்கோம். அது வகையில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விஜிலாண்டியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு ஜுன்ஹியோன் கிட்டே கேட்கும்போது ஜுன்ஹியோன் நான் கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸரை அரெஸ்ட் பண்ண மாட்டேன், விஜிலாண்டி ஒரு கேவலமான ஆளுன்னு நான் நிரூபிப்பேன், ஒரு நல்லவனை மட்டும் நான் எக்காரணத்தை கொண்டும் அரெஸ்ட் பண்ண மாட்டேன், விஜிலாண்டி ஒரு வேளை போலீஸாக இருந்தால் நான் அவனை அந்த இடத்த விட்டு போக விட்டுருவேன், அதுக்கு பதிலாக வேற ஒருத்தவனை விஜிலாண்டி நிறுத்துவேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதால் தான் இந்த இடத்துல ஹீரோ கிட்ட ஈஸியாக இந்த விஷயத்தை விட்டுலாம் போயிடுன்னு இவர் பேசின்னு இருக்காரு. ஆனால் இவங்க பேசுகிற விஷயத்த வேற ஒருத்தவனும் பார்த்துன்னு இருக்கான். வேறு யார், கங்கோக் தான் பார்த்துன்னு இருக்காரு. கங்கோக்குமே இவங்க என்ன பேசுகிறாங்கன்ற விஷயம் சுத்தமாக புரியல. இருந்தாலும் ஹீரோ அப்படியே அவங்ககிட்ட பேசிட்டு திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கங்கோக்கை பற்றி விசாரித்தான். அந்த பொண்ணு கங்கோக்கை பற்றி தெரியலன்னு சொல்கிறாங்க. ஹீரோ தான் இந்த இடத்துக்கு மீட் பண்ண கூட்டத்தை வேற சொல்ல, இது மொத்தமுமே அந்த கங்கோக்கோடைய வேலை தான். கங்கோக் எல்லாத்தையுமே ஹீரோடைய பேரில் தான் ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ கங்கோக் அவருடைய ஃபோனை கிராக் பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. அதில் கங்கோக் கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்குறாரு, நம்ம 2 பேரும் டீம் அப் பண்ணிப்போம், அதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் இருக்குது, அதை மட்டும் நீ பண்ணணும் போது அந்த இடத்துல கங்கோக்கும் என்ன கண்டிஷன்னு கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோ நீ எப்படி என்னுடைய ஃபோனை கிராக் பண்ணியோ அதேமாரி ஜுன்ஹியோனுடைய ஃபோனை கிராக் பண்ணி அதேமாதிரி ஒரு டூப்ளிகேட் ஃபோனை எனக்கு தாண்டுற மாரி அந்த இடத்துல ஒரு கங்கோக்கோட ஒரு டீல் போகிற அந்த இடத்துல கங்கோக்குமே சிரிச்சுட்டு இது ரொம்பவே ஈஸியான விஷயம், இதை நான் அசால்ட்டாக பார்த்துக்கிறேன்ற மாரி ஹீரோ கிட்ட வாக்கு தர்றாரு. இப்போதைக்கு ஹீரோவும் கங்கோக்கும் ஒரே டீம்லேயே இருக்கிற மாரி நமக்கு காமிக்கிறாங்க. அப்புறம் நமக்கு மீறே அதுக்கத்ததா அந்த டே என்ற ஆளை காமிக்கிறாங்க. அவங்க ஜேஹோக் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு இருந்திருப்பாரு, அந்த இடத்துக்கு தான் இவங்க போகிறாங்க. ஜேஹோக் எதுக்கு இந்த இடத்துக்கு கூட்டாருன்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதாவது சாம்டுவை பற்றி சொல்கிறதா இந்த இடத்துக்கு தான் ஜேஹோக் கூப்பிட்டுருப்பாரு. அதான் ஒருத்தவங்க கூட தூக்க மாட்டேன்னு சாத்தானே அவன் தான். அந்த இடத்துக்குள்ளே போனால் அந்த இடத்துல இல்லீங்கெல்லாம் கேம்லிங் நடத்தக்கூடிய ஒரு இடம் இருக்கிற விஷயம் தெரியுது. அந்த இடத்துல ஏகப்பட்ட கிரிப்டோ கரன்சிலாம் பார்த்துன்னு இருக்கிற விஷயத்த இவங்க பார்க்க அந்த சமயத்தில் மிஸ்டர் பேங்க்னு ஒருத்தன் வரான். அவன் வரது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேரை ஹண்ட் பண்ணலான்னு இருக்காங்க. அதில் அந்த டேன்ற ஒரு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணி மீரவை காப்பாற்ற, ஆனால் இதுக்கு நடுவில் டே மாட்டிக்கினாரு. அதெல்லாம் அந்த பேங்குன்றவன் டேவோடைய உயிரை காவு வாங்கிடலாம். அதே இடத்துல டே இறந்து போக டே தான் டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படுத்துந்து அதில் எப்படியோ மீரோ கார் மூலியமாக தப்பிச்சிடுறாங்க. அதெல்லாம் அந்த மிஸ்டர் பேங்குன்றவருமே இந்த பொண்ணு மிஸ் பண்ணிட்டாரு. இதெல்லாம் தெரிய வர அப்புறம் எல்லாமே முடிஞ்சு போனதுக்கப்புறம் போலீஸ் இவங்க கூட்டாராங்க. கூட்டாந்து அந்த இடத்துல பார்த்தா எதுவுமே இல்லை, இன்க்ளூடிங் டேவோடைய டெட் பாடி கூட இல்லை. இதெல்லாம் ஒரு மாதிரி உங்கள் மனசுக்குள்ளாரே ஏற்பட்ட இல்யூஷன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மை கிடையாது, மேபி நாங்கள் இன்னும் சில விஷயங்கள் பார்க்குறோம், ஃபாரன்சிக் டீம் எல்லாம் யாருக்கு செக் பண்ண ட்ரை பண்ணுறோன்ற மாரி போலீஸ்லாம் சொல்ல நடந்தது மொத்தமே உண்மைன்னு தெரிய வருது. ஆனால் எப்படி அவ்வளோ சீக்கிரம் மூடி மறைச்சாங்கன்னு தெரியல. இன்னொரு சைடு நமக்கு ஜுன்ஹியோனை காமிக்கிறாங்க. ஜுன்ஹியோன் எப்பயும் போல் வேலை செய்யும்போது அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு நியூ போலீஸ் கேரக்டர் தெரிய வருது. இவர் தான் போலீஸோடைய ஜென்ரலாக இருக்கிறது, இவருடைய பேர் ஜேன்றது. அந்த மாரி எப்போனாச்சும் விஜிலாண்டியை கண்டுபிடின்ற மாரி ஜுன்ஹியோன் கிட்ட சொல்லின்னு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜேன் ஒருத்தன் இருக்கான்ல, இவன் சரியான கரப்ட் போலீஸ் ஆஃபீஸர், மற்றவங்க கிட்ட லஞ்சம் வாங்கி என்ன வேணாலும் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான்.
அவனை நமக்கு காமிச்சிட்டு நம்ம ஹீரோ அகெயின் காமிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸோட ட்ரைனிங் எடுத்துன்னு இருக்காரு. அந்த சமயம் தான் கங்கோக் கிட்டேருந்து மெசேஜ் வருது. சரின்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்தா இந்தமாரி ஒரு டூப்ளிகேட் ஃபோனை செய்ய சொல்லியிருப்பார்ல, ஜுன்ஹியோனுடைய ஃபோனை கிராக் பண்ணி அது மூலயமா டூப்ளிகேட் ஃபோனை செய்ய சொல்லியிருப்பாரு. அதை செஞ்சாச்சு, அது இந்த லாக்கரில் இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் தர. சரின்னு கங்ஹியோக் என்ன பண்ணுறான்னு பார்த்தா கங்ஹியோக் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ஏன்னா விஜிலாண்டியோட சேர்ந்துட்டார்ல, இன்னும் ஏகப்பட்ட ஆக்ஷனில் ஈடுபடணும்னு அவர் ஒரு பக்கம் ட்ரைனிங் எடுக்க. சரின்னு சொல்லிட்டு கொடுத்த லாக்கர் ரூமுக்கு ஹீரோ போயிட்டாரு. போய் அங்கே இருக்கக்கூடிய ஜுன்ஹியோனுடைய ஃபோன் எடுக்கிறாரு. இது ஒன்றும் ஜுன்ஹியோனுடைய ஒரிஜினல் ஃபோன் கிடையாது, இது கிராக்கடு ஃபோன், பர்னர் ஃபோன்னு சொல்லுவாங்களே அந்தமாரி இது ஒரு டூப்ளிகேட் ஃபோன் தான், க்ளோன் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஜுன்ஹியோனுக்கு வரக்கூடிய மெசேஜ் எல்லாமே ஹீரோவுக்கு தெரியும். அதுக்காக தான் இப்படி மேக் பண்ணியிருக்காரு. அந்த சமயம் தான் விஜிலாண்டி ஷோ போக சரின்னு சொல்லிட்டு ஹீரோ அதில் கான்சன்ட்ரேஷன் ஆகுறாரு. விஜிலாண்டி ஷோவில் இப்போதைக்கு சம்டோவை பற்றி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, அதை பற்றி தான் போகுது. டே இறந்து போண்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல நடந்தது. அதுக்கடுத்து ஜேஹியோக்னு ஒரு போலீஸ் இறந்து போயிருப்பாரு. அதெல்லாம் சொல்கிறது மட்டும் இல்லாமல் இதுக்கும் சம்டோவுக்கும் கனெக்ஷன் இருக்குது. சம்டோ தான் இது மொத்தத்தையும் பண்ணுறதுக்கு காரணம். சம்டோ ஒன்றுமே ஏகப்பட்ட இல்லீகலான விஷயம் பண்ணுறதை சொல்ல, அதுக்கப்புறம் சம்டோ வந்து ஜேவுக்கு கால் பண்ணுறாரு. ஜேவுக்கு கால் பண்ணி அந்த நியூஸை டோட்டலாக கட் பண்ண சொல்ல, சரின்னு சொல்லிட்டு நியூஸ் சேனலுக்கு இவருடைய ஆட்களை அமுச்சு வைக்கிறாரு. அமுச்சு வச்சு அங்கே இருக்கக்கூடிய மேல் அதிகாரிங்களாம் இந்த நியூஸை நிறுத்த சொல்கிறாங்க. இல்லைன்னா இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வேலை போய்டுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வேகமாக இந்த விஜிலாண்டி ஷோவையை கட் பண்ணுங்கன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு டோட்டலாக இந்த விஜிலாண்டி ஷோவையை கட் பண்ணிட்டேன். இந்த பக்கம் சம்டோ நம்மளை பற்றி அதிக உண்மையை அந்த மீறே தெரிஞ்சுன்னா அவளை போட ஆட்கள் அனுப்புங்கன்னு சொல்ல, அதுக்கேற்ற மாரியே ஒருத்தன் வரான். இவனுடைய பேர் சன்னுன்றது. இவன் மீரவை கிட்னாப் பண்ண தான் வரான். ஏன்னா பேங்க் தான் இவனுக்கு ஆர்டர் தந்தது. சரின்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட கொண்டு போகலான்னு இவன் ட்ரை பண்ணும்போது ஜுன்ஹியோன் வந்து 4 செவிலே தந்து அதுக்கப்புறம் எச்சரிக்கை பண்ணிட்டு போகிறாரு மீரே கிட்ட. இதுக்கு மேலே இருந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஈடுபடாதீங்கன்னு மீரே கிட்ட சொல்லிட்டு அவனை ஹேண்ட்கஃப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட ஒன்று அமிச்சது யார், நீ எதுக்கு அவளை கொல்ல வந்தேன்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்கிறான்னா, நான் ஒன்றும் கொல்லலாம் வரலைங்க, நான் ஜஸ்ட்டு கிட்னாப் பண்ண தான் வந்தேன், எனக்கு ஆர்டர் தான் கிடச்சிது, எனக்கு பேங்க்னு ஒரு ஆள் தான் ஆர்டர் தருவான், அவன் எங்கே இருக்கான்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவன்கிட்ட ரொம்ப விசாரிச்சதுனால இவன் சம்டோவுடைய ஒரு இடத்த போட்டு கொடுத்துட்றான். சரின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு சம்டோவுடைய ஒரு இடத்த சொல்லியிருந்திருப்பான்ல, அந்த இடத்துல ஜுன்ஹியோன் போய் விசாரணை நடத்துகிறாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சில ஆட்கள் இருக்காங்க. யாரா நீ கோமாளின்ற மாரி அவங்க ஜுன்ஹியோனை அடிக்க வந்தா ஜுன்ஹியோன் கேப்டன் அமெரிக்கா ஸ்டைலில் எல்லாருமே புரட்டு போட்டுறாரு. எல்லோரும் சரியான அடி வாங்கியிருக்காங்க. இது சம்டோவுடைய பிளேஸ் தான். ஆனால் இப்போதைக்கு இது சம்டோவுடைய பிளேஸ்னு ஜுன்ஹியோன் சொல்லாமல் இது மொத்தமே விஜிலாண்டியோடைய பிளேஸ். விஜிலாண்டி தான் தப்பான வேலைகள் பண்ணதாக சொல்கிறாரு. அதாவது விஜிலாண்டி மற்ற மக்களை ஏமாத்தாடுறதாவும் அதுக்கு பேர் அடைச்சி வச்சு எரிக்கிற மாரி. ஆக்சுவலி உண்மையாலுமே ஜுன்ஹியோன் கண்டுபிடிச்சாரு. அந்த இடம் முழுக்கவே அதிக ஆட்கள் அடித்து வச்சுருந்துருப்பாங்க. யாரெல்லாம் இந்தமாரி இவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அப்படி இப்படிலாம் சில ஆட்கள் இருப்பாங்களே, அவங்கள கொல்லக்கூடிய ஒரு இடம் தான் இது. விஜிலாண்டியோட இடம்னு இப்போதைக்கு போர்ட்ரேட் பண்ணி இதை நியூஸ்குள்ளார போட, அதெல்லாம் மக்களுக்கு மத்தியில் இப்போதைக்கு விஜிலாண்டியோடைய பேர் ரொம்பவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஏன்னா ஜுன்ஹியோன் கண்டுபிடிச்ச இடம் விஜிலாண்டி இதுன்ற மாரி ஜுன்ஹியோன் சொல்லிட்டாரு. ஏன்னா ஜுன்ஹியோன் விஜிலாண்டி ஒரு நல்லவன் போர்ட்ரேட் பண்ணாமல் ஒரு கேடு கெட்டவன் தான் போர்ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோ நானே களத்தில் இறங்குறேனான்னு சொல்லிட்டு சம்டோடைய ஒரு ஆள் இருப்பான், அவனை கண்டுபிடிச்சி அவனை போட்டு அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நோட்ஸை இவர் எடுத்துன்னு போயிடுவார். அந்த நோட்ஸில் தான் இந்தமாரி சம்டோ சில இடத்துக்குலாம் அசட்ஸை சேஞ்ச் பண்ணியிருப்பார்ல, அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் அதில் தான் இருக்குது. அப்படிப்பட்ட முக்கியமான நோட்ஸை திருடின்னு போக இன்னொரு சைடு மீறே இந்தமாரி விஜிலாண்டி ஷோவை நடத்தி அதில் சம்டோவை பற்றி பேசுறதுனால மேலதிகாரிகளுக்கு அதிக ப்ரெஷர் வந்து அவங்க ஸ்ட்ரெயிட்டாக மீறேவை வேலையை விட்டே தூக்கிடுறாங்க. அதெல்லாம் இதுக்கு மேலே விஜிலாண்டி ஷோவும் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அந்த ஒரு வருத்தத்தில் வரும்போது அந்த இடத்துல விஜிலாண்டியோடைய நியூஸ் போகுது. இதுக்கு முன்னாடி ஜுன்ஹியோன் சம்டோடைய ஒரு இடத்த கண்டுபிடிச்சி அது விஜிலாண்டியோடைய இடம்னு சொல்லியிருந்திருப்பார்ல, அது இப்போதைக்கு விஜிலாண்டியோடைய இடம் இல்லைன்றது நியூஸில் சொல்கிறது மட்டும் இல்லாமல் விஜிலாண்டி ஒன்றுமே ஹெல்ப் பண்ணுற விஷயங்கள்லாம் சொல்ல, அதை கேட்டு இந்த பக்கம் மீரே சந்தோஷப்படுறாங்க. இப்போ தான் ரிட்டையர் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க யோசிக்க, இன்னொரு பக்கம் கங்குவோக்கு இதெல்லாம் பார்த்துட்டு கமோன் மை பாய் என்று சொல்லிட்டு கையெல்லாம் தட்டின்னு இருக்காரு. இதை நமக்கு காமிச்சிட்டு திரும்ப சம்டோவை காமிச்சா சம்டோ இன்னும் காண்டில் தான் சுற்றின்னு இருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா இவருடைய முக்கியமான நோட்ஸ் ஹீரோ கிட்ட மாட்டிக்கிச்சு. ஹீரோ ஒருத்தவனை அடித்து தொந்தரவு பண்ணி அவங்ககிட்ட இருந்து நோட்ஸ்லாம் திருடின்னு போயிருப்பார்ல, அதில் தான் அசட்ஸ்க்கான டீல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சால் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க செம கடுப்பில் இருக்காங்க. ஹீரோவாக அந்த நோட்ஸ்லாம் எடுத்துன்னு அப்படியே போயின்னு இருக்கும்போது ஹீரோவை ஃபாலோ பண்ணி ஜுன்ஹியோன் வராரு. இந்த விஷயம் ஹீரோவுக்கு நல்லா தெரியுது, ஜுன்ஹியோன் தான் ஃபாலோ பண்ணுறாரு. அதால் ஜுன்ஹியோனுக்கு ஆட்டம் காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் ஜுன்ஹியோனை லாக் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல ஜுன்ஹியோனும் நான் எத்தனை மாட்டி தான் சொல்கிறது இதில் நீ ஈடுபடாதன்னு, எல்லா விஷயத்தையும் நானே பார்த்துக்கிறேன்னு சொன்னேன், இதுக்கு மேலேருந்து இந்த விஷயத்தில் நீ தலையிட தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஜுன்ஹியோன் பேச, அந்த இடத்துல ஹீரோவும் நான் என்னுடைய முறையில் எல்லாருக்குமே தண்டனைகளை தரேன், எல்லாருக்கும் இது தேவை
தேவையான விஷயங்கள் தான், உங்கள் சட்டங்கள் எதையும் கவனிக்கிறது இல்லை, அதை ஒருத்தவனாச்சு கையில் எடுக்கிறானேன்னு சந்தோஷப்படுங்க. நான் எல்லாருக்கும் 2 விதமான வாய்ப்புகள் தரேன். அந்த வாய்ப்புகளை முடிவு எடுக்கிறதும் முடிவு எடுக்காமல் போகிறதும் அவங்களுடைய முடிவுன்ற மாரி ஹீரோ சொல்ல, அதை கேட்டு ஜுன்ஹியோன் கடுப்பாகிறாரு. உனக்கு என்ன என் கூட சண்டை போடணும்னு ஆசையான்ற மாரி ஹீரோவை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ மார்ஷியல் ஆர்ட் டேக்வாண்டோலாம் யூஸ் பண்ணால் சிம்பிளாக இந்தமாரி மசில்ஸை வச்சு ஹீரோவை டிஃபீட் பண்ணிடுறாரு ஜுன்ஹியோன். அதுக்கப்புறம் ஜுன்ஹியோன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நான் சொல்கிறத கேளு, நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக மாறினா என்னோட ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருப்பேன். உன்னால் மற்றவங்களுக்கு தண்டனையை தர முடியும் போது எந்த வகையில் என்னால் தண்டனையை தர முடியும், என்னால் போலீஸை நம்ப முடியலன்னு சொல்ல, அப்போ கூட ஜுன்ஹியோன் பயங்கரமாக அடிக்க அந்த இடத்துல ஹீரோ ஜுன்ஹியோனுக்கு கடைசி ஆஃபர் பண்ணுறாரு. அதாவது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், சண்டை பண்ண மொத்த குற்றங்களையும் வெளியே கொண்டாந்து அவனுக்கு ஏற்ற தண்டனையை நீங்கள் வாங்கித்தாங்க. அதுக்கப்புறம் நான் விஜிலாண்டியாக சுற்ற மாட்டேன், நான் ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸராக இருப்பேன், எனக்கு அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே நம்பிக்கை வரும்னு சொல்ல கடைசியாக ஹீரோ மயங்கிடுறாரு. இதை மொத்தத்தையுமே கங்குவோக்கு பார்த்து இருந்திருப்பாரு. கங்குவோக்கு கடைசியாக ஹீரோவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண இதெல்லாம் நமக்கு காமிச்சிட்டு அப்படியே சம்டோ அடிக்கடிக்கு ஜேவுக்கு ஓவராக ப்ரெஷர் தராரு. அதில் ஜே வந்து இந்த விஜிலாண்டி கேஸை ஜுன்ஹியோன் கிட்டேருந்து பிரிச்சிடுறாரு. ஜுன்ஹியோன் இதுக்கு மேலே வந்து விஜிலாண்டி கேஸை பார்க்க வேணாம்னு சொல்கிறாரு. இந்த விஜிலாண்டி கேஸை நான் வேறு ஒரு யூனிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. வேறு ஒருத்தவங்க இந்த கேஸை எடுத்துக்கிட்டோன்னு ஜுன்ஹியோன் கிட்ட சொல்ல ஜுன்ஹியோன் அதை கேட்டு கொஞ்சம் காண்டா போகிறாரு. ஜுன்ஹியோனுக்குமே இந்த ஜேன்ற ஆஃபீஸருமே வேலை போயிட்டான்னு தெரிய வருது. அதனால் ஜுன்ஹியோனும் கொஞ்சம் கடுப்பில் வராரு. அந்த இடத்துல சன் இருப்பார். சன்கிட்ட இன்னும் சம்டோவை பற்றிலாம் டீட்டெயில்ஸ் கேட்டுன்னு இருக்காரு. அந்த பேங்குன்ற ஆள் யாருன்ற விஷயத்த இவங்க ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும்னு இருக்காங்க. அவனை கண்டுபிடிச்சா சம்டோவை பற்றி தெரியலான்னு சொல்கிறாங்க. சம்டோ பண்ணுற சில விஷயங்களை சன் மூலியமாக இவர் இங்கே தெரிஞ்சுக்க. இன்னொரு பக்கம் ஹீரோ ஹாஸ்பிட்டலில் இருக்கார்ல, அதை பார்த்து கொஞ்சம் வருத்தப்படுறாரு கங்குவோக். கடைசியாக கங்குவோக்கு வந்து ஹீரோ எப்படி இருக்காருன்னு தொட்டு பார்க்குறாரு. இப்போ தான் ஹீரோவை ஒரு ஃபஸ்ட் டைம் ரொம்ப கிட்ட பார்க்குறது. அதால் ரொம்ப சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேன் பாய் ஆட்டம் ஹீரோ பக்கத்தில் போய் அதை ஃபோட்டோ எடுத்துன்னு கடைசியாக ஃபோட்டோ எடுத்துட்டுனான்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கத்திக்கின்னு வெளியே போகிறாரு. இதுக்கப்புறம் தான் ஹீரோ எழுஞ்சிருக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக நியூஸை தான் பார்க்குறாரு. அதாவது விஜிலாண்டி ஷோவில் சில விஷயங்கள் சொல்லியிருப்பாங்களே, அது மொத்தமே தப்புன்ற மாரி சம்திங் ஒரு அப்பாலஜிஸ் வீடியோ தான் போயின்னு இருக்குது. ஹீரோ அதை பார்த்துட்டு ஒரு விஷயம் தெரிய வருது, இதுக்கு மேலேருந்து விஜிலாண்டி ஷோவை மீரே எடுக்க போகிறதில்ல, மீரேவுக்கு வேலை போயிடுச்சுன்னு தெரிய வருது. அதில் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக கங்குவோக் கிட்ட மீரேவுக்கு தனியாக ஒரு பேட்காஸ்டிங் ரூமை ஆஃபர் பண்ணுன்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவர் மீரேவை பார்க்குறது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டான ஒரு ப்ராட்காஸ்டிங் ரூமை அரேஞ்ச் பண்ணுறாரு. அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ண போகிறீங்கன்னு சொல்ல, ஆனால் நீங்கள் எதுக்கு இதை பண்ணணும்னு இவங்க கங்குவோக் கிட்ட கேட்டால் கங்குவோக் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு விஜிலாண்டியை தெரியும், எனக்கு விஜிலாண்டியை ரொம்ப பிடிக்கும், நானும் ஒரு விஜிலாண்டியோடைய ஃபேன் பாய் தான் சொல்கிறாரு. இவர் பேசுகிறது மூலிமா விஜிலாண்டியோ கங்குவோக்கோ ஒரே டீம்னு இந்த பக்கம் மீரேவுக்கு தெரியுது. அதை பெருசாக கண்டுக்காமல் கடைசி அவங்க ப்ராட்காஸ்டிங் வேலையை ஆரம்பிக்கிறாங்க. எப்பயும் போல் இவங்க சம்டோடைய அந்த சில கேசஸ் தான் ட்ராக் பண்ணின்னு இருக்காங்க. சம்டோ பண்ண சில இல்லீகலான வேலை, அதுக்கப்புறம் ட்ரக்ஸ், அதுக்கப்புறம் கிரிப்டோ கரன்சி வச்சு அவன் ஏமாத்திருக்கிறது, கேம்பிளிங்குன்ற மாரி மொத்தம் உண்மையுமே ஒன்றா இவங்க போட்டு அடிக்க ஆரம்பிக்க இந்த பக்கம் ஜேவுக்காக இருந்தாலும் சரி, அந்த பக்கம் சம்டோவுக்கும் தலை சுற்றுது. ஜே தான் சம்டோ கூட வேலை செஞ்சுருக்காரு. சம்டோவை பற்றி மொத்தம் உண்மையும் தெரிஞ்சிச்சுன்னா ஜேவை பற்றியுமே தெரிஞ்சிடும். அதில் ஜே செமக்கடுப்பாகி டிவியை உடைக்க ஆரம்பிக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு இவங்கள யோசிச்சுன்னு இருக்காங்க. இன்னொரு சைடு நமக்கு ரீஜனல் டீமை காமிக்கிறாங்க. இப்போதைக்கு புதுசாக இந்த கேஸ் எடுக்கிறது யோன் கில்ன்றது. ஜுன்ஹியோனுடைய டீம் போய் இந்த யோன் கில்ன்ற டீம் தான் விஜிலாண்டியோடைய கேஸ் எடுக்க போகிறது. சரி, இன்னொரு பக்கம் ஹீரோவை காமிச்சா ஹீரோ ஒரு நோட்ஸை 3D வந்திருப்பார்ல சம்டோடைய ஆள்கிட்டேருந்து, அந்த நோட்ஸை இப்போ தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சர்ச்சை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த சர்ச்சில் தான் மேக்ஸிமம் ஆஃப் த அசெட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதில் அந்த சர்ச்சை போய் விசிட் பண்ணணுன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. அதில் அந்த சர்ச்சை பற்றிலாம் செக் பண்ணி பார்க்குறாரு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த நைட்டே அந்த சர்ச்சுக்கு போகிறது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல நடந்த இல்லீகலான விஷயங்கள்லாம் தெரிய வருது. அதாவது முக்கால்வாசி அசெட் வந்து இந்த சர்ச்சில் தான் இருக்குது. இந்த சர்ச் மூலியமாக தான் பணம் போயிருக்குது, மணி லாண்ட்ரி பண்ணுற விஷயம்லாம் ஹீரோவுக்கு தெரிய திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஹீரோவை பார்க்குறாங்க. அந்த ஆள் தெரிச்சினோட சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ண அது வேறு யாரும் கிடையாது, கங்குவோக் தான். கடைசி ஹீரோ வந்து கங்குவோக்குடைய ஃபேஸை பார்க்குறத ஒத்துக்கிறாரு. அதால் சரின்னு சொல்லிட்டு கங்குவோக்கும் நான் இதுக்கு தான் காத்துன்னு இருந்தேன்னு அவனுடைய ஃபேஸை ரிவீல் பண்ணேன். கடைசியாக அவங்க 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல ஹீரோ வந்து இந்த பென்ட்ரைவை மீரே கிட்ட தந்துருன்னு கங்குவோக் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த பென்ட்ரைவில் ப்ரூஃப் இருக்கிறதா சொல்கிறாரு. இதில் தான் சர்ச் மூலியமாக அசெட் சேஞ்ச் ஆந்து மணி லாண்ட்ரிங் நடந்தது, ஏகப்பட்ட பணத்தை சர்ச் மூலியமாக தான் சுருட்டுறாங்க, அந்த மாதிரியான சில டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. அதை தான் அவர் தர சரின்னு அடுத்த நாள் போலீஸ் அகாடமியை காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ப்ரொஃபஸர் வரும்போது அங்கே முன்னவே யோன் கில் காத்துன்னு இருக்காரு. எதுக்கு இங்கே வந்தேன்னு இவர் விசாரிக்கும் போது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வேணும்னு சொல்லிட்டு யோன் கில் கேட்குறாரு. அந்த
சமயத்தில் தான் ஹீரோ உள்ளார வந்திருந்திருப்பாரு. ஹீரோவை பார்த்துட்டு அப்படியே ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறேன்னா, வாரண்ட் இல்லாமல் ஸ்டூடெண்ட் டேட்டாவெல்லாம் தர முடியாதுன்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு யோன்கிலும் வாரண்ட்டோட வரண்டான்ற மாரி அந்த பக்கம் கிளம்பும் போது ஹீரோவை லைட்டாக நோட்டீஸ் பண்ணிட்டு தான் போகிறாரு. ஏன்னா ஹீரோடைய ஐட்டம் விஜலாண்டியோட ஐட்டம் ஒரே மாரி தானே இருக்கும். அதை பார்த்துட்டு ஒரு கிளம்ப இன்னொரு பக்கம் சம்டோடைய அந்த சர்ச்சை காமிக்கிறாங்க. மணி லாண்ட்ரிங்லாம் நடக்கும்னு சொன்னாங்களே அந்த இடம் தான். அந்த இடத்துல ஒரு பாஸ்டர் மூலியமாக தான் ஏகப்பட்ட திருட்டு வேலைகள் நடக்குது. இதெல்லாம் தெரிஞ்ச விஜயாண்டி சர்ச்சுக்கு வரது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்டரையே போட்டு தள்ளிடுறாரு. இந்த விஷயம் அடுத்த நாள் ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியாக வருது. அதாவது இந்தமாரி விஜயாண்டி ஒரு இன்னசென்ட்டான பாஸ்டரை கொண்டுட்டாரு, எப்படி இவனால் பாஸ்டரை கொல்ல போச்சுன்ற மாரி அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இது ஆஸ் யூஷுவல் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அதில் ஹீரோவுக்கு இதில் பெரிய சர்ப்ரைஸ் இல்லை. அடுத்ததாகவே நமக்கு சம்டோவை காமிச்சான். சம்டோ இப்போதைக்கு விஜலாண்டி, அதுக்கு அடுத்ததாக மீரே, ஜுன்ஹியோன் இவங்க 3 பேரையும் பற்றி ஜே கிட்ட பேசின்னு இருக்காரு. இவங்க 3 பேருக்கும் எதனாச்சும் ஒரு பாயாசம் போடலாம், ஆனால் இவங்க என் லைனில் குறுக்கிட்டே இருக்கானுங்க, அதை கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்லிட்டு சம்டோ அந்த பக்கம் ஜே கிட்ட சொல்ல, ஜேவுமே நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன்ற மாரி பேசிக்கின்னு இருக்காரு. கடைசியாக கங்வோக் மீரேவை பார்க்க கூப்பிட்ருக்காரு. மீரேவை பார்க்க கூப்பிட்றது மட்டும் இல்லாமல் அந்த பென்ட்ரைவை தராரு. ஹீரோ தந்த பென்ட்ரைவ் தான். இதில் முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது, இதை யூஸ் பண்ணுங்கன்னு போது இதை யார் தந்ததுன்னு இவங்க கேட்ட அந்த இடத்துல ஒருமே விஜலாண்டின்னு சொல்கிறாரு. சரி இவங்களும் நம்பிக்கையோட பேச ஆரம்பிக்கிறாங்க. கடைசியாக அந்த சர்ச் ஃபாதர் பண்ண சில கிரிமினல் வேலைகள், இதுக்கு பின்னாடி சம்டோ தான் இருக்கான்ற மாரி அந்த சில விஷயங்கள்லாம் இவங்க பேசின்னு இருக்கேன். திடீர்னு ஸ்ட்ரீம் பாதியிலே கட்டாக ஆரம்பிக்குது. எவனோ ஒருத்தவன் எரும மாடு சைஸ் கணக்காக முன்னாடி வந்து மொத்தமாகவே எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டுறான். யாருன்னு பார்த்தா அது ஜுன்ஹியோன் தான். அவருமே நான் உங்களை இந்த விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொன்னேன், எதுக்கு தலையிட்டீங்கன்னும் போது இவங்களுமே நம்ம தலையிடாமல் வேறு யார் தலையிடுவா, இது என்னோடய பிரச்சனை, இதை நான் பார்த்துக்கிறேன்னு ஜுன்ஹியோனை வெளியே போக சொல்ல, சரின்னு ஜுன்ஹியோனும் இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான்னு காருக்கு போகும்போது எவனோ ஒருத்தவன் அட்டாக் பண்ணுறான். அது பேங்க் தான். பேங்க் கூடவே ஒருத்தவன் ஜுன்ஹியோன் மாரி எரும மாடு கணக்காக இருக்கான். அவன் போட்டு ஜுன்ஹியோனை பயங்கரமாக அடிக்க, அவன் ஒரு மாதிரி மசில்ஸ் பவரை மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இந்த பக்கம் ஜுன்ஹியோனால் டிஃபீட் பண்ண முடியல. ஜுன்ஹியோன் வேறு கத்தி கூட்டு வேறு வாங்கிடுவார். இதுக்கு மேலேருந்து என்னடா பண்ணுறதுன்னு ஜுன்ஹியோன் யோசிக்க, திடீர்னு அந்த இடத்துக்கு விஜலாண்டி வந்து ஜுன்ஹியோனை காப்பாற்றுறாரு. கடைசியாக ஜுன்ஹியோனை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் எப்பயும் போல் கங்வோக் வேலை செஞ்சிரும்போது அவருக்கு ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, மீரேவை ப்ரொடெக்ட் பண்ணு கங்வோக் கிட்ட சொல்கிறாரு. மீரே இப்போதைக்கு சேஃபாக இருக்கணுன்ற மாரி கங்வோக் கிட்ட சொல்ல, எல்லாத்தையும் சிறப்பாக பண்ணிடலான்னு கங்வோக்கு ஃபோன் காலை வைக்கிறாரு. நெக்ஸ்ட்டாக தான் சம்டோடைய இன்னொரு இடத்த காமிக்கிறாங்க. ஹீரோ கிட்ட தான் சம்டோடைய நோட்ஸ் இருக்குது. அந்த நோட்ஸை வச்சு இந்த இடத்தையும் கண்டுபிடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபயர் ஆக்சிடெண்ட்டை ஏற்படுத்துறது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த 2 பேருமே தலையிலே 4 குத்திட்டு அப்படியே அங்கே இருக்கக்கூடிய சில அசட்ஸ்லாம் எடுத்துன்னு போகிறாரு. அங்கே இருந்த சில பிட்காயின் அந்த மாதிரியான சில விஷயங்களை எடுத்துகிட்டு அந்த இடத்த விட்டு போக, இது அகைன் எப்பயும் போல் ப்ராட்காஸ்ட் பண்ணுறாங்க மீரே. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஹீரோ இந்தமாரி சம்டோடைய பிட்காயின் அசட்ஸ்லாம் எடுத்துன்னு போயிருப்பார்ல, அதை என்ன பண்ணாருன்னு யோசிச்சா அதை ஆர்ஃபனேஜுக்கு டொனேட் பண்ணிட்டாருன்னு மீரே ஒரு பக்கம் சொல்ல, சரின்னு ஹீரோ கங்கோக்கு கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதான் சரியான சமயம், இந்த சமயத்தில் நீ போய் மீரேவை ப்ரொடெக்ட் பண்ணு, இப்போ தான் மீரேவுக்கு அதிக ஆபத்து வர வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்ல, இவர் பேசின்னு இருக்க விஷயத்த ஒரு பக்கம் இருந்து சண்முகம் பார்த்துன்னு தான் இருக்காரு. அதை நமக்கு காமிச்சிட்டு இப்போ மீரே இருக்கக்கூடிய இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட ஆட்கள் வர, அது மொத்தத்தையுமே ஒரு பக்கம் இருந்து கங்குவோக்கும் பார்க்குறாரு, இந்த பக்கம் மீரேவும் பார்க்குறாங்க. மீரே அதை மொத்தத்தையும் பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு பயந்து ஓடுற மாதிரி தெரியல. இதாண்டா சரியான ப்ரூஃபு, சரியான ஆதாரம் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு மொத்த இடத்துலையுமே சீக்ரெட் கேமரா வைக்கிறாங்க. செவரலான கேமராவை வச்சுட்டு அதுக்கப்புறம் சில மைக்ஸ்லாம் வச்சுட்டு ஒழிஞ்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க ஃபோன் மூலியமாக மொத்தத்தையுமே லைவ் ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இது ஏகப்பட்ட இடத்துக்கு தெரியுது. அதேமாதிரி ரீஜனல் டீமுக்கும் தெரியுது, அதாவது போலீஸ் டீமுக்கு. அந்த போலீஸ் டீமே இந்த இடத்துக்கு வராங்க. யோன்கில் தான் முக்கியமாக இந்த இடத்துக்கு வருது. கடைசியாக அந்த பக்கம் மீரேவை கண்டுபிடிச்சிட்டாங்க. மீரேவை அட்டாக் பண்ணலான்னு நினைக்க மீரேவை கடைசியாக பிடிச்சிட்டாங்க. மீரே கிட்ட ஃபோன் இருக்குது, அதில் லைவ் ஸ்ட்ரீம் போகுதுன்னு தெரிஞ்சு அதையுமே போட்டு உடச்சிட்டு மீரேவை இப்போ தாக்கலான்னு இருக்காங்க. அந்த சமயத்தில் எங்கேருந்து கங்குவோக்கு வந்தாருன்னே தெரியல. மொத்த பேருமே பேஸ்பால் பேட்டை வச்சு பொழந்துடுறாரு. அவனுக்குலாம் அங்கங்கெல்லாம் மூஞ்சி முகரெலாம் பேர ஆரம்பிக்குது. அந்த இடத்துல வந்து மீரே நடந்த சண்டையில் கங்குவோக்குடைய முகத்தை பார்த்துருவாங்க. ஆரம்பத்தில் கங்குவோக் தான் இவங்க விஜலாண்டின்னு யோசிக்கிறாங்க. ஆனால் கங்குவோக் விஜலாண்டி இல்லைன்னு இவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கங்குவோக் விஜலாண்டியோட டீம் அப் பண்ணியிருக்காருன்னு இந்த பக்கம் மீரேவுக்கு தெரியும். எப்பயும் போல் தமிழ் போலீஸ் மாரி இந்த பக்கம் ரீஜனல் டீம்மே கொஞ்சம் லேட்டாக தான் வராங்க. லேட்டாக வந்து மீரே நல்லா இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. சரின்னு சொல்லிட்டு மீரேவை பாதுகாப்பா இவங்க ஒரு பக்கம் வெளியே கொண்டு போயிருக்கேன். இதே இடத்துக்கு தான் மீரேவுடைய சேஃப்டியை பார்க்கறதுக்காக ஹீரோவும் டாக்ஸியில் வந்து இருந்திருப்பார். அந்த இடத்துல போலீஸ் கூட்டின்னு போகிறத பார்த்துட்டு சரி இவங்க நல்லா தான் இருக்காங்க, இதுக்கப்புறம் நம்ம போய் எதுவும் பண்ண தேவையில்லைன்னு அப்படியே ஹீரோ அவருடைய வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. இதை நமக்கு காமிக்க கடைசியாக மீரேவை காப்பாற்றுந்து யாருன்னு கேட்குறாங்க. அது விஜலாண்டியான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜலாண்டி எப்படி இருந்தான்னு கேட்கும்போது அந்த இடத்துல மீரேவும் அது விஜலாண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. விஜலாண்டி மாரி வேற ஒருத்தவன். எப்பயும் விஜலாண்டி ஆயுதத்தை யூஸ் பண்ணது கிடையாது. அவன் பேஸ்பால் பேட்டை
யூஸ் பண்ணதா சொல்ல. ஆக்சுவலி விஜிலாண்டி ஆயுதத்தை யூஸ் பண்ணியிருக்காரு. எபிசோடோடைய ஸ்டார்டிங்கில் இவனுடைய ஆக்சுவலி ஹீரோடைய அம்மாவை கொண்டவனை இவர் நக்கிள் டஸ்டர் வச்சு தான் போட்டு தள்ளி இருந்திருப்பார். இருந்தாலும் அது அவருடைய ஃபஸ்ட்டு கில்லுன்றதுனால அப்படி பண்ணியிருப்பார். போக போக ஆயுதங்களை யூஸ் பண்ணாமல் சண்டை போட கற்றுக்கினாரோ என்னமோ. சரின்னு இதெல்லாம் விட்டு கடைசியாக வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கிறாங்க மீரு. அதை நமக்கு காமிச்சிட்டு திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் சீனுக்கு வரோம். அந்த இடத்துல இப்போதைக்கு ஹீரோவை விசாரிக்கணும்னு போலீஸ் வந்திருக்காங்களா, அதுவும் யோன்கில்லோடைய டீம் தான் வந்திருக்காங்க. யோன்கில் ஹீரோ கிட்ட விசாரிக்கிறாங்க. ஹீரோவை இவங்க விஜிலாண்டியாக சந்தேகப்படுறதா சொல்கிறாங்க. ஹீரோடைய ஐட்டம் விஜிலாண்டியோடைய ஐட்டம் ஒரேமாரி இருக்குன்னு சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஹீரோடைய ஃபோன் கடைசியாக எங்கே ஆஃப் ஆச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. அதான் அந்தமாரி மீரவை யார் அட்டாக் பண்ண வந்தானோ அந்த இடத்துல தான் கடைசியாக ஃபோன் ஆஃப் ஆனதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக இந்தமாரி அகாடமிக்கு வந்து தான் ஃபோன் ஆன் ஆனதான் சொல்கிறாங்க. இதுக்கெலாம் என்ன அர்த்தன்ற மாரி இவங்க கேட்குறாங்க. நீ ஃபோன் அவ்வளோ நேரம் எதுக்கு ஆஃப் பண்ணி வச்சுருந்தேன்? உன்னுடைய ஃபோனோடைய சில சிக்னல்ஸ்லாம் நாங்கள் ட்ராக் பண்ணி பார்த்துருந்தோம். அது மூலயமா எங்களுக்கு நீ தான் விஜிலாண்டியாக இருப்போன்னு சந்தேகம் வருது. உன்னுடைய ஐட்டும் விஜிலாண்டியோட ஐட்டும் ஒரேமாரி இருக்குது, ஆக்டிவிட்டீஸும் ஒரேமாரி இருக்குன்னு சொல்ல அந்த இடத்துல ஹீரோ இல்லைன்னு சொல்கிறாரு. அதுக்கு ப்ரொஃபஸருமே வாதாடுறாரு. ஆக்சுவலி ப்ரொஃபஸருக்குமே ஹீரோ தான் விஜிலாண்டியோன்னு சந்தேகம் இருக்குது. இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஸ்டூடெண்ட்டை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. அதெல்லாம் இந்தமாரி ஹீரோவை விசாரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியோ மழிக்கு யோன்கில்லை அமுச்சு வைக்க சரி நீ யோன்கில்லோ அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஹீரோ எப்பயும் போல் கங்வோக்கை பார்க்க வர்றாரு. கங்வோ கிட்ட எல்லாமே பிளான் படி தான் போகுதுன்னு சொல்கிறாரு. அந்த சமயத்தில் சன்வு கிட்டேருந்து கால் வரும். என்ன நீ ஒரு கேட்டால் அந்த இடத்துல இவங்க இடத்துல இன்ஸ்பெக்ஷன் நடத்துறதா சொல்கிறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செக் பண்ணி பார்க்குறதா சொல்ல ஹீரோவுமே பரவாயில்லன்னு சொல்கிறாரு. ஹீரோ இவ்வளோ கூலாக இருக்காரு. அதை பார்த்த கங்வோக்குமே அப்படி என்னடா சம்பவம் பண்ணன்னு யோசிக்க அப்படியே இந்த இடத்த காமிக்கிறாங்க. இந்த இடத்துல யோன்கிலுக்கு வேறு ஒரு இடத்துல இருந்து சிக்னல் கிடச்சதா சொல்கிறாங்க. புது சிக்னல் வந்த இடத்துக்கு இவங்க போகிறாங்க. ஜேவோடைய ஆஃபீஸ்க்கு தான் இப்போதைக்கு யோன்கில் போயிருக்காரு. ஜேவோடைய ஆஃபீஸில் இருந்து தான் ஹீரோடைய ஃபோன் கடைசியாக கனெக்ஷன் கட் ஆனதா சொல்கிறாங்க. அதில் சரின்னு சொல்லிட்டு இந்த யோன்கில்ன்ற ஆஃபீஸருமே ஜேவோடைய ரூமை செக் பண்ணுறதா இருக்க. இதான் எப்பட்றான்னு யோசிக்கும்போது எல்லாமே ஹீரோடைய செயல் தான். ஹீரோ தான் பக்காவாக பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது இவருடைய ஃபோன் கடைசியாக ஜேவோடைய ஆஃபீஸில் தான் ஆனான்னு தான் சொன்னாங்களே. ஹீரோ தான் வேணும்னே அங்கே போய் இவருடைய ஃபோனை ஆன் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வேறு ஒரு ஃபோன் இருக்கான். அந்த ஃபோன் மூலியமாக தான் சம்டோவை ஜே கனெக்ட் பண்ணுவாரா. அந்த ஃபோனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு தான் ஹீரோ எவ்வளோ சம்பவம் பண்ணியிருக்காரு. அது வகையில் யோன்கில் கடைசியாக அந்த ஃபோனை கண்டுபிடிச்சிடுறாரு. இதை கண்டுபிடிக்கும் போது அந்த இடத்துக்கு ஜே வரது மட்டும் இல்லாமல் வாரண்ட் இல்லாமல் யாரை கேட்டுறா இங்கே விசாரிச்சிங்கன்னும் போது அந்த இடத்துல இந்த ஃபோனை பற்றி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு யோன்கில் கேட்க ஓ எல்லாமே தெரிஞ்சிச்சா, சரி உனக்கு எவ்வளோ பணம் வேணும்னு சொல்லி மொத்தமாகவே நான் தரேன். அது மட்டும் இல்லாமல் உனக்கு ஏற்ற ஹையர் அஃபிஷியல் உதவியுமே நான் தரேன்ற மாரி எவ்வளோ பேரம் பேசி பார்க்க. ஆனால் இந்த பக்கம் யோன்கில் ஒரு நேர்மையான ஆஃபீஸர், எதுக்குமே விலை போடுற மாதிரி தெரியல. இந்த இடத்துல யோன்கில் என்ன சொல்கிறேன்னா இதை நான் ஃபாரன்சிக் டீம் கிட்ட தரப்போகிறேன். ஃபாரன்சிக் டீம் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு உண்மை எல்லாமே வெளியே வரும்னு இவர் சொல்கிறாரு. அதை கேட்டு ஒரு மாதிரி கடுப்பாகிறாரு ஜே. அதால் ஜே வந்து எவனோ ஒருத்தவனுக்கு கால் பண்ணி யோன்கில்லோடைய கதையை முடிக்க சொல்கிறாரு. அதில் ஒருத்தவன் காரில் வருவான், அவன் கதையை சிம்பிளாக முடிச்சிருங்கன்னு எவனுக்கு கால் பண்ணி சொல்ல அதுக்கேற்ற மாரி யோன்கில் காரில் இந்தமாரி ஃபாரன்சிக் டீமை தேடி வந்துன்னு இருப்பார். அந்த சமயத்தில் தான் கார் ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதே இடத்துல யோன்கில் இறக்குற மாதிரி தெரியுது. யோன்கிலுமே ஒரு மாதிரி உயிருக்கு போராட ஆரம்பிக்கிறாரு. இது மொத்தத்துக்கும் காரணம் ஜேன்ற ஆள் தான். கடைசி அந்த இடத்துல யோன்கிலுமே இறந்து போக கடைசியாக ஜுன்ஹியோன் ரெக்கவர் ஆகிட்டார். அதாவது இப்போதைக்கு அடிப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருந்தால ரெக்கவர் ஆகி எக்ஸசைஸ் எடுக்கும்போது தான் இவருக்கு இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டான யோன்கில் இறந்துட்டாருன்ற நியூஸ் தெரிய வர அதில் இவர் ரொம்ப வருத்தப்படுறாரு. அதுக்கேற்ற மாதிரி தான் ஹீரோவுக்கு அந்த நியூஸ் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுறாரு. ஏன்னா ஹீரோவுக்கு ஒரு மிகப்பெரிய கில்ட்டாக இருக்குது. அவரால் தான் அந்த போலீஸ் இறந்தாருன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஜுன்ஹியோன் அதுக்கு அடுத்து தான் ஹீரோ மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜுன்ஹியோன் எல்லாமே உன்னால் தான், அந்த போலீஸ் உன்னால் தான் இறந்து போனார். ஒரு நல்லவனை நீ சாகடிச்சிருக்க, நான் தான் அப்போவே உன்னை நிறுத்த சொன்னேன் போது அந்த இடத்துல ஹீரோ என்ன சொல்கிறேன்னா நம்ம 2 பேர் ஒன்று சேருவோம், நம்ம சேர்ந்து அவங்களுக்கு தண்டனை தரலான்னு போது என்ன தண்டனை இதுக்கப்புறமா அடங்க போகிறது இல்லையான்னு ஜுன்ஹியோன் கத்துனா அந்த இடத்துல ஹீரோ டீம் அப் பண்ணணும்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு ஏற்ற தண்டனை கிடைக்கணும், நம்ம 2 பேர் ஒன்று சேர்ந்தாதான் அதை பண்ண முடியும்னு ஹீரோ இப்போதைக்கு ஜுன்ஹியோனோட டீம் அப் பண்ணுற மாதிரி தெரியுது. இதை காமிச்சிட்டு மிஸ்டர் பேங்க்னு ஒரு ஆளை சொல்லியிருந்தாங்களே, அவன் கடைசியாக மீரவை கிட்னாப் பண்ணிட்டான். மீரகிட்டேருந்து எந்த செய்தியுமே கிடைக்கலன்ற பட்சத்தில் மீரோடைய வீட்டை இந்தமாரி அத்துமீறி திறக்க ஆரம்பிக்கிறாரு. கங்வோக் திறக்கிறது மட்டும் இல்லாமல் மீரை வீட்டுக்குள்ளார அப்படி என்ன நடந்துச்சுன்னு உள்ளார போய் பார்த்தா அந்த இடத்துல மீரை இல்லை. எவனோ ஒருத்தன் மீரையை அடித்து தூக்கிட்டான்னு தெரிய வர சரின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த ஹீரோ கிட்ட ரிப்போர்ட் பண்ண ஹீரோவும் அதை பார்க்கலான்ற மாதிரி சொல்கிறாரு. இந்த இடத்துல பேங்க் வந்து மீரையை கடத்தந்த காரணம் ஆல்ரெடி ஜென்ரல் ஜேன்னு ஒரு ஆளை பார்த்தோம்ல, அந்த ஜென்ரல் ஜே தான் கிட்னாப் பண்ண சொல்லியிருக்கான். இதுக்கும் சம்டவுக்கும் பெரிய சம்மந்தம் கிடையாது. அதுக்குள்ள இவன் கிட்னாப் பண்ணி செமையை டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அவங்களும் இந்தமாரி செமையை அவனை திட்டின்னு இருக்காங்க. இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ எப்படின்னாச்சும்
மீரேவை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு சம்டோவுடைய ஒரு ஆளை பிடிச்சி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் சம்டோவுக்கு கால் பண்ணுறாரு. சம்டோவுக்கு கால் பண்ணி மீரேவை நீ சியோல் ஸ்டேடியமுக்கு கொண்டா, அந்த இடத்துக்கு நான் வருவேன், நான் உனக்கு மிச்சம் இருக்கக்கூடிய பெட்காயினை தரேன், உங்ககிட்ட இருந்து காணாமல் போன அசட் பெட்காயின் எல்லாமே என்கிட்ட தான் இருக்குது, அது மொத்தத்தையும் உனக்கு திரும்ப தரேன்னு சொல்ல அதெல்லாம் இந்த காலை கட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக பேங்க்கு இவர் கால் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஜேதானும் உனக்கு இந்த மிஷினை தந்தான், அதில் மீறவே சியோல் ஸ்டேடியம் கூட்ட ஜே தரதோட நான் உனக்கு டபுள் மடங்கு பணம் தரேன்னு இந்த பக்கம் ஒரு டீலை போட அதே சமயத்தில் கங்குவோக்கோட ஹீரோவை காஞ்சி பேசின்னு இருக்காரு. இப்போதைக்கு இவர் போட்ட டீலை பற்றி இவங்க 2 பேர் பேச இதை தூரத்தில் இருந்து சன்வுமே பார்த்துன்னு இருக்காரு. இந்த சீனை கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் பேங்கை காமிச்சா பேங்க் ஸ்ட்ரெயிட்டாக விஜிலாண்டி போட்ட டீலை பற்றி மீரே கிட்ட சொல்கிறாரு. மீரேவுமே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக விஜிலாண்டி என்னை காப்பாற்றுவேன்னு அவங்களும் சிரிக்க அதையும் பார்க்கலான்னு இருக்காங்க. சியோல் ஸ்டேடியமில் இப்போதைக்கு ஏகப்பட்ட வேலைகள் பரபரப்பாக நடக்க ஆரம்பிக்குது. சியோல் ஸ்டேடியமில் இது எதுவுமே டெலிகாஸ்ட் ஆகக்கூடாதுன்னு மொத்த கேமரா எல்லாத்தையுமே கட் பண்ணிடுறாங்க. அதுக்குள்ள மொத்த ஸ்டேடியமே இவங்க ஆக்குப்பை பண்ண விஜிலாண்டி ஒருவானி இவங்க தேடலான்னு இருந்தால் அந்த இடத்துல ஒரு ஷோவில் எல்லாருமே விஜிலாண்டி ஆட்ட காஸ்டியூம் போட்டு வந்திருக்காங்க. என்னமோ ஒரு ஃபங்க்ஷன் அங்கே நடக்க போகுதா விஜிலாண்டி ஸ்டைலில், அதில் எல்லாருமே ஹூடி போட்டுன்னு வர சரி அதுக்குள்ளார தான் கங்கோக் ஹீரோவுமே இருக்காங்க. அவங்களுமே உள்ளார பூந்துட்டாங்க. அதே சமயத்தில் பேங்க் மட்டும் தனியாக போகிறாரு. பேங்க் வந்து அவருடைய ஒரு ரைட் ஹேண்ட் ஆள் இருப்பார். அந்த ஆள்கிட்ட மீரேவை தந்து நீ பத்திரமா மீரேவை கூட்டின்னு போன அந்த ஆள்கிட்ட தர, அவனும் எரும மாடு கணக்காக இருக்கான் சரின்னு சொல்லிட்டு அந்த கும்பல் கொள்ளார இவன் கூட்டின்னு போயிருக்கான். விஜிலாண்டி வருவானு இந்த பக்கம் சம்டவும் காத்துன்னு இருக்கேன். ஆனால் ஹீரோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக மீரேவை காப்பாற்றலான்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டார். அதெல்லாம் அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய டிஸ்ட்ராக்ஷனை மேக் பண்ணி அது மூலியமாக இவர் மீரேவை காப்பாற்ற இன்னொரு சைட் சம்டோ டிஸ்ட்ராக்ஷன் பண்ணல. அதுக்காக கங்குவோக்கு அங்கே இருக்கிற மற்ற ஆட்களை அடிக்கிற மாரி அடிக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்கள வேற ஒரு பக்கம் கூட்டின்னு போயிடுறாரு. இதை நமக்கு காமிக்கிறாங்க. இந்த இடத்துல ஹீரோ மீரேவை காப்பாற்றிருந்திருப்பார்ல, மீரே கிட்ட லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ண சொல்கிறாரு. இப்போதைக்கு நான் பண்ணுறத லைவ் ப்ராட்காஸ்ட் பண்ணுங்கன்ற மாரி அந்த இடத்துல ஓப்பனாக நின்று சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இது மொத்தமே லைவ் ப்ராட்காஸ்ட்டாக இவங்க ஒரு பக்கம் பண்ண அதுக்கு நடுவில் கங்குவோக்கும் அந்த பக்கம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாரு. இந்த லைவ் ப்ராட்காஸ்ட் அப்டேட் ஜுன்ஹியோனுக்கு தெரிய வருது. இந்த இடத்துக்கு வேகமாக ஜுன்ஹியோன் வர ஓனர் சைட் ஜென்ரல் ஜேன் ஒருத்தவனை பற்றி பார்த்துன்னு வந்தல, அவன் வந்து ஒரு ஹையர் அஃபிஷியலோட ட்ரிங்க் பண்ணியிருப்பான். அந்த ஹையர் அஃபிஷியல் தான் சியாங் சியோல். இந்த சியாங் சியோலோடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவன் இப்போதைக்கு பிரசிடென்ட் ஆகணும்னு ட்ரை பண்ணுறான். அதுக்காக தான் இப்போதைக்கு மேலாக வளர்ந்துன்னு இருக்கான். அதுக்கு ஜென்ரலுக்குமே ஹெல்ப் பண்ணுறான். இவனுடைய பதவிக்கு ஜென்ரல் வரதாகவும் இவன் நெக்ஸ்ட் பிரசிடென்ட்டுக்கு போகிறதாகவும் இவன் பிளான் பண்ணுற மாரிலாம் இவங்க பேசின்னு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஜேவுக்கு மேலே இருக்கக்கூடிய ஆள் தான் இந்த சியாங் சியோல். எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியே இந்த பயபுல் தான். இதுக்கப்புறம் இவங்களுக்கு சியோல் ஸ்டேடியமில் நடக்கிற அந்த விஷயம் லைவ் ஸ்ட்ரீம் மூலியமாக தெரியுது. அதாவது சியோல் ஸ்டேடியமுக்கு வேகமாக ஜே கிளம்பின்னு இருக்காரு போலீஸ் ஆஃபீஸர்ஸோட. சரின்னு இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாருமே ஹீரோ கங்குவோக்கை சுற்றி வச்சுட்டாங்க. கங்குவோக் ஹீரோவும் முடிஞ்சாலுக்கு பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்காங்க. கடைசியாக அந்த இடத்துக்கு ஜுன்ஹியோன் வர ஆரம்பிக்கிறாரு. ஜுன்ஹியோன் வரது மட்டும் இல்லாமல் நாங்கள் தான் போலீஸ், இதுக்கு மேலேருந்து எதுவும் பண்ணாதீங்க, இதே இடத்துல எல்லோரும் சரண்டர் ஆகிடுங்க, இல்லைன்னா எல்லாருக்கும் கலிதான்ற மாரி இவர் செமைய மிரட்டின்னு இருக்கேன். அந்த இடத்துல சம்டோ இதுக்கெல்லாம் பயப்படுற மாரியே தெரியல. எவனாக இருந்தாலும் வெட்டுவேன்ற மாரி போலீஸ்னு கூட பார்க்காதீங்கடா, அவங்கள போட்டு தள்ளுங்கடான்ற மாரி சொல்ல கடைசியாக ஜுன்ஹியோனுக்கும் அந்த ஆட்களுக்கும் சண்டை எடுக்க இன்னொரு சைடு ஹீரோ சம்டோவை தான் குறி வைக்கிறாரு. அதில் சம்டோவும் இன்னொரு பக்கம் ஹீரோவோட சண்டை போட்டுன்னு இருக்கேன். சம்டோ கத்தியை வச்சு தான் சண்டை போடாரு. அது ஹீரோ மேலே இறங்குற மாரி வர ஹீரோ பல அட்டாக்லேருந்து தப்பிச்சு எப்படியோ சம்டோவை பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்காரு. ஒரு நிலைமைக்கு அப்புறம் ஹீரோ சாகுற மாரி ஒரு நிலைமை ஏற்பட அந்த சமயத்தில் ஹீரோ வந்து வேற எவனோ ஒருத்தவன் வந்து காப்பாற்றிடுறான். யாரா அதுன்னு பார்த்தா அது சன்வு தான். சன்வுக்கு முன்னவே ஹீரோ தான் விஜிலாண்டின்னு தெரிஞ்ச மாரி இருக்குது. அதில் தான் பக்காவை வந்து காப்பாற்றிருக்காரு. ஹீரோவும் அந்த ஒரு ஷாக்கில் இருக்கும்போதே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. போலீஸ் வந்து மொத்த பேருமே அரெஸ்ட் பண்ணுறதா சொல்ல சரி நெல்லாக இருக்கும்போது சம்டோ தப்பிக்கணும்னு வேற ஒரு வழியாக ஓட ஆரம்பிக்கிறான். ஹீரோவும் இவனை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருங்கன்ற மாரி சொல்லிவிட்டு அந்த இடத்த விட்டு ஹீரோவுமே ஓடுறாரு. இவங்கள ஃபாலோ பண்ணி கங்குவோக் ஓட இவங்க எல்லோரும் எங்கடா ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு ஜுன்ஹியோன் இவங்கள ஃபாலோ பண்ணுறாரு. சரின்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு ஓட்டமாக போயின்னு இருக்கேன். கடைசி எல்லாருமே போனதுக்கப்புறம் கங்குவோக் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஸ்டேடியம் கேட்டை அடிச்சிடுறாரு. மற்றவங்களால போக முடியல. மிச்ச ஆட்களுக்கு கங்குவோக் அந்த பக்கம் சமாளிக்க எல்லாருமே கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி மாற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல 4 பேர் இருக்காங்க. அதெல்லாம் அவங்க மாற்றி மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமாக ஜுன்ஹியோன் அந்த பேங்குன்ற ஆள் கூட சண்டை போட்டுன்னு இருக்கேன். இன்னொரு சைடு ஹீரோ வந்து சம்டோவோட சண்டை போட்டுன்னு இருப்பார். இதெல்லாம் இருக்கும்போது எதிர்பாராத வகையில் அந்த இடத்துக்கு ஜே வரது மட்டும் இல்லாமல் ஈஸியாகவே சம்டோவுடைய கதையை முடிச்சுடுவார். சம்டோவை புல்லட்டால் சுட்டுட்டு மிச்ச ஆட்களை புல்லட்டால் சுடலான்னு பார்த்தா எல்லாருமே ஒழிஞ்சுப்பாங்க. எல்லாரையும் வர வைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணி பைப்பையவன் ஆன் பண்ணி விட்டுருவான். அதில் தண்ணிகள்லாம் மேலே வர அந்த தண்ணிகளுக்கு நடுவில் இவன் சுட்டு இருப்பான். சரின்னு சொல்லிட்டு புல்லட் தெரிஞ்சிடுச்சுன்னா அவன் ரீஃபுல் பண்ணுறதுக்குள்ளாரு அந்த இடத்துல வேகமாக ஹீரோ ஏறி வரது மட்டும் இல்லாமல் அவனை அடிக்க ஆரம்பிச்சிருவார். அவனை போட்டு கொல்லலான்னு ஹீரோ போயிடுவார். கிட்டத்தட்ட கில் பண்ணுற ஸ்டேஜுக்கு போகும்போது அந்த இடத்துக்கு ஜுன்ஹியோன் வரது மட்டும் இல்லாமல் இவனுக்கு சட்டப்படி தண்டனையை நான் வாங்கி தரேன், எதுக்கும் நீ பயப்படாதன்னு ஹீரோவை அப்படியே பின்னோக்க
கடைசியாக அந்த இடத்துக்கு பேங்க் வரான். பேங்க் கூட இவங்க சண்டை போடலான்னு இருக்காங்க. இந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனில் 2 பேருமே இருக்கிறத பார்த்து ஜே கடைசியாக அவனுடைய கன்னை எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அதை வச்சு சுட ஆரம்பிக்கிறான். அதால் ஜுன்ஹியோனுக்கு சரியான அடி ஏற்படுது. இருந்தாலும் ஜுன்ஹியோன் கடைசியாக வந்து அந்த இடத்துல ஜேவை போட்டு தாழ்ற மாதிரி தெரியுது. இதான் ஜுன்ஹியோனுடைய முதல் மர்டர்னு நினைக்கிறேன். அதை நமக்கு காமிக்க சரி நான் அடுத்த நாள் ஆகுது. அந்த இடத்துல கங்குவுக்கு அவசரமாக இருந்துச்சு. என்னாச்சுன்னு ஒரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவுக்கு என்னாச்சுன்னு கேட்டால் அந்த இடத்துல இப்போதைக்கு விஜிலாண்டின்னு ஒரு மேண்டில் இருந்துச்சுல, அந்த மேண்டில் இப்போதைக்கு சன்வுன்னு ஒருத்தரை பார்த்துருந்தோமே ஹீரோடைய ஃப்ரெண்டு, அவருக்கு தந்துட்டாங்களா. அதில் இதுக்கு மேலே ஹீரோ விஜிலாண்டியாக சுத்த போகிறது இல்லைன்ற மாரி ஒரு பக்கம் கங்குவோக்கு யோசிக்கிறாரு. கங்குவோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஹீரோ அந்த மாரி அவருடைய ஃப்ரெண்ட் சன்வுடைய அந்த கல்லறையில் இருக்கார். இப்போதைக்கு சன்வு தான் அதிக பேருடைய மத்தியில் விஜிலாண்டியாக இருக்கார். விஜிலாண்டி இறந்துட்டாருன்னு அதிக பேர் யோசிச்சுன்னு இருக்கேன். இதை தூரத்துலேருந்து ஜுன்ஹியோன் மீரே இவங்க 2 பேருமே பார்க்குற மாரி காமிக்கிறாங்க. கடைசியாக ஒரு நியூஸை மட்டும் நமக்கு ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த நியூஸில் சங்சியோன்னு ஒரு ஆளை பார்த்து இருந்திருப்போம்ல, அதாவது இது மொத்தத்துக்குமே மேலே ஒரு ஆள் இருந்திருப்பான்ல, பிரசிடென்ட்டு போராடுவேன்னு சொல்லியிருந்தானே அதே பைபோல் தான். அவன் தான் இது மொத்தத்துக்கு பின்னாடி இருக்கான்னு ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோ இவனுக்கு எதனாச்சும் பண்ணணும்னு யோசிக்கிறாரு. ஹீரோ முக்கால்வாசி பிரச்சனைகளை தீர்த்தாலும் இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. அதாவது முக்கியமாக போலீஸ் கார்பரேஷனுக்குள்ளாரே இதெல்லாம் இருக்கும்போது ஹீரோ இது வரைக்கும் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்திருப்பார். கடைசியாக ஹீரோ போலீஸ் ஆகிட்டார். இதை நமக்கு காமிக்கிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே கையை தூக்கி உறுதிமொழி எடுக்கிறாங்க. ஆனால் ஹீரோ மட்டும் உறுதிமொழி எடுக்கல. ஏன்னா ஹீரோ உறுதிமொழி எடுத்தால் அவருடைய சட்டத்தை அவரே மீறுற மாரி அவரால் இதுக்கு மேலே விஜிலாண்டியாக சுத்த முடியாது. அதில் ஒரு உறுதிமொழி எடுக்காமல் அப்படியே சலையாட்ட நிற்கிறாரு. இதை காமிச்சு விஜிலாண்டியோடைய பயணம் இன்னும் தொடரும்னு காமிக்கிறாங்க. செகண்ட் சீசனுக்கு நான் ஈகர்லி வெயிட் பண்ணியிருக்கேன். ப்ரோ செகண்ட் சீசன் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா 100% கன்ஃபார்ம் தான். டிஸ்னி ப்ளஸே செகண்ட் சீசன் வரப்போகுதுன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நான் விஜிலாண்டியோடைய செகண்ட் சீசனுக்கு வெயிட் பண்ணுறேன். என்னோடய எக்ஸ்ப்ளனேஷனில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தாலோ தப்பாக பேசியிருந்தாலோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் உங்களை வேறு ஒரு தன்னால் ஆசமான டியூல் சந்திக்கிறதுக்கும் ஹேவ் ஃபன் கைஸ்.